உடம்பு முடியாதவரா இருக்கார். உடம்பு முடியாதவரா இருக்கார். அவர் இந்த மாதிரி பார்க்கும் போதே தசரதர் கேட்க ஆரம்பிக்கிறார், சுமந்திரா ராமன சீதையும் லக்ஷ்மணன் எங்க விட்ட கடைசியா, அது எப்படி இருக்கா, என்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளே, அதாவது கிளம்பும் போது ஏதாவது சொல்லிருப்பாளே, என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறார். ஆசிதம் ஷயிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தய ஜீவிஷ்யாம்யஹமேதேன ரியாதிரிவ சாதுஷு. ஆசிதம் ஷயிதம் புக்தம். சுமத்ரா, ராமர் என்ன சாப்பிட்டார், எப்படி தூங்கினார், எங்க உட்கார்ந்தார், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லு. இதெல்லாம் கேட்டாவது நான் என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் தீர்க்கமாக, அது வச்சு நான் வாழல, இது உணவா வச்சு நான் வாழல. இது ஏயாத்தி சாதுக்களுடைய கதைகள் கேட்டு வாழ்ந்தாரோ அந்த மாதிரி நானுமே ராம கதையை கேட்டு வாழலை அப்படின்னு தசரதன் சொல்ல. சுமந்திரன் சொல்றாரு, ராமலட்சுமணாலாம் எப்படி கிளம்பினா அப்படின்னு சொல்லும் போதே கடைசியா முடிக்கிறார், எப்படி ராமலட்சுமணனும் சீதையும் எப்படி கிளம்பினா அப்படின்னு. ராமர் சுமந்திரன் கிட்ட சொல்லிருக்கார் இந்த மாதிரி கிளம்பும் போது, சுமந்திரா இதுதான் பரதன் கிட்ட சொல்லு அப்படின்னு. என்னன்னா எல்லா அம்மாவையும் சமமா பாரு, மேலேயுமே தசரதரை நல்லா பார்த்துக்கோ, தசரதரை பேசாத, தசரதர் கிட்ட எதிர்த்து பேசாத, அவருக்கு வயசாயிடுது, அவரை வச்சுட்டு ராஜ்யத்தை நல்லா பார்த்துக்கோ பரதா அப்படின்னு ராமன் சொல்றார். மேலேயுமே கண்ணீர் விடுறார் ராமன். அடுத்தது சொல்றார், கண்ணீருக்கே சொல்றார், என்னோட அம்மாவை உன்னோட அம்மா மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற. லக்ஷ்மணரோ கோபத்தை பேசுறாரு, எனக்கு தெரியல எந்த தப்புக்காக ராமர் காட்டுக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு. தசரதர் ஏதோ ஒரு ராஜா ஏதோ ஒரு மோகத்தை இந்த சத்தியத்தை பண்றது, அது அந்த கட்டுப்பாடுல ராமர் வந்திருக்காரு. இனிமேல் எனக்கு தசரதர் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு எல்லாமே ராமர் தான், பிராதா பந்து சகா அப்பா பிதா எல்லாமே ராமரே தான், நான் ராமர் பின்னாடியே நான் வளர்த்த போவேன் அப்படின்னு லக்ஷ்மணன் கோபமா பேசினார். சீதையோ எதுவுமே பேசல, அப்படியே பார்த்தா கண்ணீர் விட்டுட்டே இருந்தான். அதை பார்த்து எதுவுமே சொல்லலாம் மேல. இது கேட்டு தசரதரும் கௌசல்யும் பரம சோகத்தை அடையறான். இந்த மாதிரி கண்மினாலே அப்படின்னு மேல சோகத்தை அடையறான். இதை பார்த்து சுமந்திரன் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு தோன்றது. மேல சொல்றாரு, எப்படி சீதா வனத்துல இருக்கா. விஜனே பிவனே சீதா வாசம் பிராப்ய கிரஹேஷ்விவ விஸ்ரம்பம் லபதே பீதா ராமே சந்யஸ்த மானசா. விஜனே பிவனே சீதா. சீதா இதெல்லாம் பண்ணா சொன்னா, ஆனா வனத்துல எப்படியோ இருந்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த வனமே அப்படின்னா யாருமே அந்த வனத்துல, ஆனா வாசம் பிராப்தி கிரஹேஷ்விவ ஆத்துல இருக்கிற மாதிரி சீதமா இருந்தா. விஸ்ரம்பம் லபதே பீதா, பயமே படல. ராமே சந்நிஸ்த மானசா, மனசும் ராமன் கிட்டதான் இருக்கு. நாஸ்யா தைரியம் கிருதம் கிஞ்சித் சூக்ஷ்மமபி லக்ஷ்யதே உச்சிதேவ பிரவாசானாம் வைதேஹி பிரதிபாதிமா. நாஸ்யா தைரியம் கிருதம் கிஞ்சித். சீதைக்கு இருக்க ஒரு தைரியமும் தெரியல. தைரியம்னா இங்க ஒரு இதெல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு ஒரு நிலை, அந்த நிலை சீதைக்கு இருக்கு தெரியல. சுசூக்ஷ்மம் அப்படி கொஞ்சம் கூட தெரியல. உச்சிதேவ பிரவாசானாம், வனவாசத்துக்கே ஆக்கப்பட்டவள் சீதா, அந்த மாதிரி இருந்தது. வைதேகி பிரதிபாதிமா, அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணித்து. நகரோபவனம் கத்வா யதா ஸ்வரமதே புரா ததைவ ரமதே சீதா நிர்ஜனேஷு வனேஷ்வபி. முன்னாடி எப்படி கொஞ்சம் அயோத்தி கொஞ்சம் தூரத்துல ஒரு நகரமும் உபவனமும், அதாவது ஒரு தோட்டமும் ஒரு விஹாரஸ்தானம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி போகும்போது எப்படி போவாளோ, யதாஸ்வர ரமதே புரா, அப்படி அங்க போய் சந்தோஷப்படுவாளே, அந்த மாதிரி இங்கேயுமே இந்த வனமும் நிர்ஜனேஷு, யாருமே இந்த வனத்துல. அதனால சீதா இங்க சந்தோஷமா இருக்கான். நிர்ஜனேஷு வனேஷ்வபி வாலே வரமதே சீதா பாலச்சந்திர நிபானனா ராமா ராமே ஹலீனாத்மா விஜனேபி வனே சதி. வாலே வரமதே சீதா, சீதா ஒரு குழந்தை மாதிரி இருக்கா. பாலச்சந்திர நிபானனா, முகமே ஒரு சந்திரனை போல பிரகாசிக்கிறது.
ராமா ராமே ஹதீனாத்மா விஜயேபி மனேசதி. ராமரே கதின்னு இருக்கா, ராமர் பார்த்து ரமிக்கிறா, ராமரை பார்த்து சந்தோஷமா இருக்கா. விஜயேபி மனேசதி இந்த மனத்துல இருக்கு. தத்கதம் ஹிருதயம் யஸ்யாஹ தததீனம் ச ஜீவிதம் அயோத்யாபி பவேத் தஸ்யாஹ ராமஹீனா ததா வனம். தத்கதம் ஹிருதயம் யஸ்யாஹ, ஹிருதயமோ ராமர்கிட்ட தான் இருக்கு. தததீனம் ச ஜீவிதம், ராமர் அண்டி இருக்கா. அயோத்தியாபி பவேத் தஸ்யாஹ ராமஹீனா ததா வனம். எப்படி இருக்கானா, ராமர் பின்னாடி இருக்காடா, ராமர் அயோத்தியில் இல்லைன்னா அது வனமாயிடுமா சீதை. அயோத்தியாபி பவேத் தஸ்யாஹ ராமஹீனா ததா வனம். அதிபிருச்சதி வைதேஹி கிராமாம்ஸ்ச நகராணி ச கதிம் திருஷ்ட்வா நதீனாம் ச பாதபான் விவிதானபி. வழியில இருக்கக்கூடிய கொடிகள், மரங்கள், செடிகள் இது பத்திலாம் கேட்டுட்டே வரா. கதிம் திருஷ்ட்வா நதீனாம் ச, இந்த நதி என்ன, பாதபான் விவிதானபி அப்படின்னு கேட்டுட்டே வரா. ராமம் வா லக்ஷ்மணம் வாபி புஷ்ட்வா ஜானாதி ஜானகி அயோத்தியா ஆக்ரோஷமாத்ரேது விஹாரமிவ சம்ஸ்ருதா. ராமம் வா லக்ஷ்மணம் வாபி, ராமனையோ லக்ஷ்மணையோ புஷ்ட்வா ஜானாதி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அயோத்தியா ஆக்ரோஷமாத்ரேது எப்படி இருக்குன்னா, ஒரு விஹாரம், நான் முன்னாடி சொன்னேன், விளையாட்டு ஜாலியா போறதா மாதிரி சீதையும் அயோத்தியா ஆக்ரோஷம் மாத்திரம், அயோத்தியா கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு சேர்ற மாதிரி சீதையும் ராமனும் இருக்கா லக்ஷ்மணரோட. அயோத்தியா ஆக்ரோஷமாத்ரேது விஹாரமிவ சம்ஸ்ருதா அத்வனா வாதவேகேன சம்பிரவேணாதவேன ச அபிகச்சதி வைதேஹ்யா சந்திராம்ச சதுஷீ பிரபா. அத்வனா வாதவேகேன, அந்த மார்க்கத்தினாலேயோ போற பாதை கஷ்டமான பாதையாச்சு. வாதவேகேன காத்துனாலே, சம்பிரமேணாதவேன ச இருக்கக்கூடிய உஷ்ணம் வெப்பத்தாலேயுமே சீதைக்கு ஒன்றும் ஆகல. அபிகச்சதி வைதேஹ்யாக, சீதையுடைய முகம் அப்படியே சந்திராம்ச சதுஷீ பிரபா, அப்படியே அதே தேஜஸோட அதே பொலிவோட சதுஷம் சதபத்ரஸ்ய பூர்ணச்சந்திரோபமப்ரபம் வதனம் தத்வதா நியாயா வைதேஹ்யா ந விகம்பதே. சீதையுடைய முகமும் பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கு. அது விகம்பதே, அது அதுக்கு ஒரு அசையும், அது அசையவே இல்லை, அப்படியே வைதேகியான விகம்பதே. அதுக்கு ஒன்றும் ஆகல. இந்த கஷ்டம்லாம் பார்த்தாலுமே அப்படியே அதே ஒரு முகத்தோட அதே சந்தோஷத்தோட இருக்காங்க. அலக்தரசரக்தாபோ அலக்தரசவர்ஜிதௌ அத்யாபி சரணௌ தஸ்யாஹ பத்மகோஷ சமப்ரபௌ. சீதை கிட்ட இருக்கக்கூடிய அந்த சம்பழு பழம் அப்படின்னு நம்மள சொல்லுவான், மெஹந்தி அப்படின்னு சொல்லுவான். மெஹந்தினே சொல்லுவாங்க. அந்த மெஹந்தி அதாவது கால் இன்னுமே அந்த மருதாணியோட இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே சக்கச்சவையில் இருக்கு அந்த கால். அலத்தர சரத்தாபோ அலத்தர சரச்சிதோ, அந்த மருதாணி இல்லாட்டாலையும் அப்படியே சக்கச்சவையில் இருக்கு. அத்தியாபி சரணம் தஸ்யாஹா, அது எப்படி இருக்குன்னா பத்மகோஷ சமப்பிரபோ, ஒரு தாமரை எந்த ஒரு வண்ணத்துல இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சீதையோட கால்களுமே இருக்கு. பத்மகோஷ சமப்பிரபு ரூபரோ துஷ்டஹே தேவ கேலம் கச்சதி பாமினி இதானீமபி வைதேஹி தத்ராகான்யஸ்த பூஷணா. சீதை போகும்போது நடக்கும்போது நூப்புரோ துஷ்டஹேரேவ, கால அந்த நூப்புரம் கொலுசு கட்டிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் ஜில் ஜில்னு சத்தம் பண்ணிட்டே இருக்கான் சீதையோட கால. கேலம் கச்சதி பாமினி, ஏதோ விளையாட்டுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்கான். அதுவும் என்னன்னா தத்ராகான்யஸ்த பூஷணா, ஆனாலுமே ஒரு ஆபரணமும் போட்டுக்கல. ஏன்னா ராமரை பார்த்து ராமர் மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ராகத்தை, அப்படின்னு ஒரு பிரியத்தை யஸ்தபூஷணா, பூஷணமே இல்லாம இருக்கான். தத்ராகான்யஸ்தபூஷணா கஜம் வா வீக்ஷ்ய சிம்ஹம் வா வியாக்ரம் வா வனமாஸ்ருதா நாஹாரயதி சந்திராசம் பாபுராமஸ்ய சம்ஸ்ருதா. ஒரு மிருகம் காட்டுல வந்த கஜம் வா சிம்ஹம் வா, ஒரு யானையோ ஒரு சிங்கமோ வந்தாலும், வியாக்ரம் வா ஒரு புலியும் வந்தாலும் அது பார்த்து நாகாரயதி சந்திராசம், சீதை பயப்பட்ட. ஏன்னா பாபுராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமரோட இருக்கிறது. நசோச்யாஸ்தேன சாத்மானஹ சோச்யோ நாபி ஜனாதிபஹ இதம் ஹி சரிதம் லோகே பிரதிஷ்டாஸ்யதி சாஸ்வதம். நசோச்யாஸ்தேன சாத்மானஹ, ராஜன் நீங்க கவலைப்பட வேண்டாம். சோச்யோ நாபி ஜனாதிபஹ, அந்த மாதிரி நானும் கவலைப்பட்டேன். சோச்யாஸ்தேன சாத்மானஹ, நீங்க உள்ளூர் கவலைப்பட வேண்டாம். ஜனாதிபஹ ராஜன், நீங்களும் கவலைப்பட வேண்டாம்.
இதம் ஹி சரிதம் லோகே பிரதிஷ்டாஸ்தி சாஸ்வதம். இப்ப நடக்கக்கூடிய விஷயம் இருக்கே பிரதிஷ்டாஸ்தி சாஸ்வதம், எப்பொழுதும் நிற்கக்கூடிய சரித்திரமா இருக்கும் இந்த சரித்திரம் அப்படின்னு சுமந்திர சொல்ற, சமாதானப்படுத்துற. ஒரு லெவலுக்கு ராஜாவையும் கௌசல்யாமாவையும் சமாதானப்படுத்திட்டு அவர் கிளம்புற. ஆனா கௌசல்யா அம்மாவுக்கு வந்து போறல. இது வரைக்கும் பேசாம இருந்தா கௌசல்யா தாங்க முடியல. பிள்ளையாச்சு, சுயமான பிள்ளை, பையனாச்சு ராமர், ஒரே பையன் வேற. இதனால வந்து தசரத்துல வந்து திட்ட ஆரம்பிக்கிறார். சொல்றா இந்த மாதிரி, நீங்க பண்ணத வந்து ராமர் வந்து இப்போ வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஆகிட்டே. இப்போ எப்படி திருப்பி ராமர் வந்து ராஜ்யத்தை எடுத்துப்பார்? 14 வருஷம் ஆயிடும். 14 வருஷம் கழிச்சு ராமர் திருப்பி இந்த ராஜ்யத்தை வந்து தொடுவாரா? இதனால வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதம் தொயா ராஜமிதம் சராஷ்டிரம் அதஸ்ததாத்மா சஹமந்திரிபிஷ்ட ஹதாஸ்த புத்ராஸ்மி ஹதாஸ்த பௌராஹ சுதஸ்த பார்யாச்ச தவ பிரஹிஷ்டௌ. நீங்க பண்ண சத்தியத்துல வந்து அதம் தொயா ராஜமிதம் சராஷ்டிரம், அயோத்தியே வந்து அழிஞ்சிடுது. அயோத்தியே இல்லையா? அயோத்தியை வந்து எப்படி இருந்ததோ ராமர் போனதுக்கு அப்புறம் அயோத்தியே மாறிடுது. ஹதஸ்ததாத்மா சஹமந்திரிபிஷ்ட, உங்களுக்கே ஹானியா இருக்கு பண்ணுது. ததாத்மா சஹமந்திரிபிஷ்ட, மந்திரிகளுக்குமே அந்த மாதிரி ஹானியா இருக்கு. ஹதாஸ புத்ராஸ்மி, நானுமே எனக்குமே வந்து இது வந்து ஒரு ஹிம்சையா இருக்கு, என்னையுமே பாதிக்கிறது. சமுத்ராஸ்மி, என்னோட பிள்ளையும் என்னையுமே. ஹதாஸ்ட பௌராஹ, ஜனங்கள் அவளை பாதிக்கிறது. சுதஸ்ட பாரியாச்ச தவ பிரகிஷ்டௌ, உங்களோட குழந்தைதான் ராமராச்சே, உங்களோட மருமகளாச்சே சீதை, இவா 2 பேரும் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணது வந்து கைகையை வந்து சத்தியத்தை கொடுத்துட்டு ஒரு பாம்பு மாதிரி விஷயத்தை கக்கிட்டா முழு ராஜ்யம் மேலேயே. யாருமே சந்தோஷமா வாழ முடியாத மாதிரி ஆக்கிட்டா. இதெல்லாம் நீங்க பண்ண தப்புனாலே வந்து, நீங்க பண்ண தப்புனாலே பண்ணுங்க. அந்த பிள்ளையே இல்லை, பிள்ளை வந்து 14 வருஷம் மனதுக்கு போயிருக்கோம். சீதை வந்து என்ன கஷ்டப்படுறாளோ, அவளும் சுகுமாரி, இது வரைக்கும் வந்து இதுவான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருந்தா, வந்து மனத்துல போய் கஷ்டப்படுறான் அவங்களால அப்படின்னு வந்து பேசுறான். ராஜாவால தாங்க முடியல. ராஜா வந்து கையை கூப்பிட்டு வந்து நமஸ்காரம் பண்றான். பிரசாதே துவாம் கௌசல்யே ரச்சிதோயம் கிருதாஞ்சலி வத்சலாச்ச அனுஷம்சாச்ச துவாம் ஹி நித்யம் பரேஸ்வரி. சொல்றா, அம்மா ரச்சிதோயம் கிருதாஞ்சலி, நான் வந்து நமஸ்காரம் பண்றேம்மா. பிரசாதே துவாம், மன்னிச்சு விடு. மற்றவாளுக்கு நீ அம்மா மாதிரி இருப்பியே. வத்சலாச்ச அனுஷம்சாச்ச, நீ வந்து மற்றவாளுக்கு அம்மா மாதிரி இருக்கு, அதே மாதிரி என்கிட்டயே கொஞ்சம் இல்லை, மன்னிச்சுக்கோ அப்படின்னு வந்து ராஜா வந்து கேட்கிற. முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து அவருடைய ஸ்மரணைக்கு இப்போ வருது மேலையோடு. இது பார்த்து கௌசல்யம் கொஞ்சம் கோவம் தனியா இருக்கு. கௌசல்யம் நான் என்ன பண்ணிட்டேன், நமஸ்காரம் பண்ண வரும்போது கௌசல்யை கருத்தி நிறுத்தலாம், திருப்பி நமஸ்காரம் பண்றான். கௌசல்யம் சொல்றான் இந்த மாதிரி, அப்பா நான் ஏதோ ஒரு கோவத்துல இந்த மாதிரி பேசிட்டேன், நான் மாதிரி பேசிக்கவே கூடாது, என்ன மன்னிச்சு விடு அப்படின்னு தசரத்துக்கு கேட்கிறான். மேல சொல்றான், ஷோகோ நாஷயதே தைரியம் ஷோகோ நாஷயதே ஸ்ருதம் ஷோகோ நாஷயதே சர்வம் நாஸ்தி ஷோக சமோருபு. ஷோகோ நாஷயதே சர்வம் ஷோகோ நாஷயதே தைரியம். இந்த சோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதா இருக்கு. தைரியம், தைரியமே போயிடும் சோகம் இருக்கும்போது. ஷோகோ நாஷயதே ஸ்ருதம், முன்னாடி வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். ஆனா ஒரு சின்ன சோகம், ஒரு சின்ன விஷயம் அதை வந்து கலர்ப்படும், அது வந்து அப்படியே வந்து தலைக்கே போட்டுடும். ஷோகோ நாஷயதே ஸ்ருதம், அந்த மாதிரி வந்து முன்னாடி நடந்தது எல்லாமே இந்த சோகத்துக்கு எதிராக வந்து அப்படியே ஒண்ணுமாகும், ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆயிடும். ஷோகோ நாஷயதே சர்வம், இந்த மாதிரி எல்லாமே சோகம்னால அழியணும். நாஸ்தி சோக சமோருபு, அந்த மாதிரி சோகம் மாதிரி வேற எதுவுமே இல்லை உலகத்துல, வேற எதிரி இல்லை உலகத்துல அப்படின்னு கௌசல்யாமா சொல்றா. தசரத்துக்கு கொஞ்சம் தனியா இருக்கு கௌசல்யாமாக்க. தசரத்திற்கோ முன்னாடி நடந்து மனசுக்கு வந்துட்டே இருக்கு, தூங்க முடியும். ராத்திரியாவது கௌசல்யம் தசரத்தை சேர்ந்துதான் வந்துட்டான். தசரத்திற்கு தூக்கமே வரல, பேசிட்டு இருக்கா தூக்கத்துல. கௌசல்யா அம்மா வந்து கேட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு பேசுறாரு. அம்மா ரொம்ப வாஸ்தவம் தான் ஒரு விஷயம் அவ சொல்லுவா, ஒரு காரியம் பண்ணேன்னா அதோடைய பலன் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிதான் என்னோட கதையுமே. இப்ப நான் முன்னாடி பண்ண காரியத்துக்காக நான் அனுபவிக்கிறேன் பலன். ராமர் வந்து
காட்டுக்கு போறது நான் முன்னாடி பண்ண பாதையினால தான் நடந்தது. மேல சொல்றேன், நான் அப்போ அந்த சின்ன வயசுல வந்து ரொம்பவே ஒரு ப்ரைடோட இருந்தேன், ஒரு அகங்காரத்தோட இருந்தேன். என்ன மாதிரி யாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இருந்தது. நானுமே வந்து என்னோட பாடம், அதாவது வந்து சப்தவேதி, எனக்கு அப்போ வந்து ஒரு புதுசா ஒரு கலை வந்து தெரிஞ்சது, சப்தவேதி அப்படின்னு. இதெல்லாம் வந்து நான் வந்து காது, அதாவது வந்து பார்க்காமே நான் வந்து பானத்தால் அடிப்பேன். நான் அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், அது மாதிரி ஒரு அபியாசம் எனக்கு இருந்தது. மேல வந்து நான் வனத்துக்கு வந்தேன். வனத்துக்கு வந்து நான் வந்து வேட்டையாடுறதுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒழிச்சுக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு யானையுடைய சத்தம் கேட்டது, ஒரு நதி கிட்ட. நானும் வந்து சரி இந்த சப்தவேதி விஷயத்தை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், நம்ம இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு, அபியாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்காமே அந்த எங்கேயிருந்து அந்த சப்தம் வருதோ அந்த இடத்துல நான் அடிச்சேன். அடிச்சு பார்த்தா ஒரு சத்தம் அங்கேயிருந்து கேட்டுது. ஹா, என்னப்பா அது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இந்த மாதிரி ஒரு பானம் என் மேல விழுந்துருக்கு? நானும் வந்து ஒரு தபஸ்வி, நான் ஒரு தப்பும் பண்ணதில்லை, எனக்கு அம்மா அப்பாவும் இருக்கா, அவளும் தப்பே பண்ண, எந்த தப்பு எவனால யார் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. ஒரு வழியில ஒரு சத்தம். அங்க போய் பார்த்தா ஒரு பையன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க நதி கிட்ட. மொத்தம் அப்படியே வந்து நான் அங்கேயிருந்து அடிச்சேனும். அவர் கையில வந்து ஒரு கட்டம், ஒரு ஒரு பானை இருந்தது. அந்த பானையை வச்சு அவர் தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். அந்த தண்ணி எடுத்துக்கிற சத்தத்தை நான் வந்து யானை அப்படின்னு நினைச்சு அடிச்சு அவங்க வரும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சின்ன வயசு வேற, என்ன பண்ணணும்னு தெரியல. என் கையிலேருந்து நான் அடிச்ச, நான் எந்த பானம் இல்லை, எந்த ஒரு வில்லை யூஸ் பண்ணணும், அதை என் கையிலேருந்து நழுவிட்டு அப்படியே பார்த்தேன். அவர் வந்து நான் பார்த்து புரிஞ்சுட்டேன், நான் வந்து தெரியாம தான் பண்ணேன் அப்படின்னு சமாதானப்படுத்தினார். அவரே நான் சமாதானப்படுத்தினார். யார் விழுந்திருக்காலும் அவரை சமாதானப்படுத்தினார். சொன்னார், கவலைப்பட வேண்டாம், என்ன அடிச்சதுனால வந்து பிரம்மஹத்தி தோஷம் உங்களுக்கு வராது. ஏன்னா நான் பிராமணன் இல்லை, நான் வந்து ஒரு தபஸ்வி. எங்க அப்பா வந்து ஒரு சதுர்த்தன், எங்க அம்மா வந்து ஒரு வைஷ்யர். அதனால வந்து என்னை அடிச்சதுல உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது. ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம், எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுது, கண்ணும் தெரியல. அவளுக்கு நான் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக இங்க வந்தேன். அவ அது இல்லாம துவைச்சிட்டு பார்ப்போம், அவளை கொண்டு தண்ணி எடுத்து கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்டேன். மேல சொன்ன, ரொம்ப வலிக்கிறது, இந்த வானத்தை வெளியில எடுத்துரு, வானத்தை வெளியில எடுத்தா பிராணம் போயிடும். ஆனா அவர் கேட்கறத பார்த்து வேற வழி இல்லாம நான் வானத்தை வெளியில எடுத்தேன். அவர் தவிச்சு செத்து போனதை நான் பார்த்து கடைசி மூச்சு விட்டேன். மேல வந்து வேற எதுவே பண்றதுக்கு தெரியாம நான் அந்த கட்டத்தை நானே தண்ணி எடுத்து வச்சு வந்தேன் என் அம்மா அப்பா பார்க்கறதுக்கு. என் அம்மா அப்பாவோ கண்ணு தெரியலையா, காது நல்லா கேட்டுது, வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து உள்ள வந்தேன்னு தெரிஞ்ச உடனே நான் தான் அவளோட குழந்தை அப்படின்னு நினைச்சேன். அப்பா, குமாரா, ஐயா, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துங்க, என்ன அந்த தண்ணியில விளையாடின்னு இருந்தியா, போர் அடிச்சுதான் உனக்கு, யாருமே இல்லையா, ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துது, நீ ஏதாவது கோவம் நம்ம வேற, அதனால இவ்வளவு நேரம் எடுத்துக்கியா, தண்ணி ரொம்ப வேண்டது, தாகமா இருக்கு அப்படின்னு வந்து கேட்டா. நான் சொன்னேன், அவனோட பையன் இல்லைன்னா, நான் வந்து உங்களோட பையனை நான் தப்பி அடிச்சுட்டேன் பானத்தால. அவர் தான் வந்து உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால நான் வந்துட்டு முதல் குடிங்கோ அப்படின்னு சொன்னேன். அது கேட்டோடனே அவளுக்கு அந்த சொன்னையும் போயிடுது. அடுத்தது கேட்டா, அடுத்தது அந்த அப்பா வந்து நான் வந்து அப்படியே பெருமைச்சு விட ஆரம்பிச்சேன். என்னப்பா இது இப்படி பண்ணிட்டே, நீங்க ஒரு காலம் வந்து எனக்கு சொல்லலைனாத உங்களுடைய தலையே சுக்குநூறா வச்சிருக்கும். ஏன்னா வந்து ஒரு தபஸ்வியை வந்து அடிச்சு, அதுவும் தெரிஞ்சுட்டே ஒரு தபஸ்வியை அடிச்சேன்னா உங்களுக்கு வந்து அப்பவே அந்த க்ஷணமே உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் வந்திருக்கும். அந்த தோஷத்தால உங்களுக்கு தலையே சுக்குநூறா வச்சிருக்கும். நீங்க நல்லவேளை தெரியாம பண்ணேன் அப்படின்னு வந்து அந்த அப்பா சொல்ல. மேலேயும் 2 பேரும் கேட்டா, இங்க என் பையன் செத்து போனாலும் அங்க எங்களுக்கு கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு கேட்டா. அந்த நதி தீரத்துக்கு கூட்டிட்டு போன 2 பேரையும். கண்ணு தெரியலையா, அந்த அந்த தேகத்தை, அந்த உடலை வந்து பார்க்கலாம், உடம்ப பார்க்கறாங்க, பார்த்து தொட்டு பார்க்கறான் அந்த பையன். அப்பா, எங்களை விட்டுட்டு போயிட்டியே, நாங்களோ வயசானவா, ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது வேதமந்திரம் சொல்லி எழுப்பி விடுவியே,
எனக்குலாம் குளிப்பாட்டி விடுவே, கண்ணு தெரியல குளிப்பாட்டி விடுவே, சுஷூஷெல்லாம் பண்ணுவே, அவ்வளோ நல்லா பையனா இருந்தே, ஏன் இப்படி செத்து போன, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நான் உங்களோட சேர்ந்து வந்திருப்போம், நாங்க போய் எவனுக்கு போய் பேசிப்போம், எவனுக்கு போய் பேசி அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை இருக்கட்டும் அப்படின்னு பேசிப்போமே, ஏன் எங்களை விட்டுட்டு இப்படி போயிட்டீங்கப்பா அப்படின்னு 2 பேரும் திட்டு அழுதான். மேல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடம்ப எடுத்து வச்சுட்டு சம்ஸ்காரம் பண்ணான். அந்த உடம்ப எரிச்சான், அவளே எரிச்சான். எரிக்கும் போது அந்த பையன் திவ்ய ரூபத்துல வெளியில வந்தான். சொன்ன அம்மா அப்பா கிட்ட, அப்பா நான் நல்லா இடத்துதான் போறேன், என்னை பத்தி கவலைப்படாத, சீக்கிரமா என்னோடையும் சேர்ந்து வருவேன், நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அந்த பையனும் இந்திரனும் அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு வந்தான். அந்த பையன் அப்பேற்பட்ட தபஸ்வி, அதனால மேலோகங்களை அடைஞ்சான் அந்த பையன். இது பார்த்து இனிமேல் எனக்கு வாழறதுக்கு காரணம் இல்லை நமக்கு அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொல்ல, அவளும் அதே அருமையில இறங்கினான். இறங்குறதுக்கு முன்னாடியோ அந்த அப்பா சொன்னார், நீ ராஜாவா இருக்க, வேலையும் தெரியாம அடிச்சேன், அதெல்லாம் சரி, ஆனா அதுக்குமே ஒரு பலன் இருக்கு, அதுக்குமே ஒரு விபரீதம் இருக்கு, அதுக்குமே ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, எப்படி நான் பையன் இல்லாம இப்ப தவிக்கிறேனோ அந்த மாதிரி உங்களோட மரணமே உங்களோட பையன் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்பா சொன்னார். அந்த மாதிரி மேல அவரும் அக்னிக்குள்ள பிரவேசிச்சார் அம்மாவோட. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நாளா சோகப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். நான் திருப்பி ராஜ்யத்துக்கு வந்தேன். வரும்போதே எனக்கு எதுவுமே இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி நடந்து யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. வேற அப்போ கல்யாணம் ஆச்சு உன்னோட, அப்போதான் கல்யாணம் ஆச்சு உன்னோட கௌசல்யா. அப்போ கேட்பேன், அப்பப்போ கேட்பி, நான் அப்பப்போ திடீர்னு நான் சோகத்துல அப்படியே மங்கி இருப்பேன். அப்போ கேட்பேன், என்னாச்சுப்பா அப்படின்னு, இதை பத்தி தான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ராமன் வந்துட்டான். அந்த சந்தோஷத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ராமன் போனதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்தது அப்படின்னு ஸ்மரணைக்கு வருது. ராமன் இல்லாத போது எனக்கு இப்போ கண்ணும் தெரிய ஆரம்பிக்கல, மனசும் மெதுவா போறது என்னுடைய ஒரு கண்ட்ரோல் இருந்து, மனசுமே என்னுடைய வசத்துல இல்லை. நான் இப்ப கூட ராமனை பார்த்தேன், ராமன் இப்ப நான் தொட்டாருன்னா திருப்பி எனக்கு வாழ்க்கை வந்துடும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா வரமாட்டாரோ, இந்த மாதிரி ராஜா அழறார். கௌசல்யக்கும் இது ஒண்ணுமே கேட்கல. இந்த மாதிரி கௌசல்யா இப்ப தூங்கிட்டு இருக்கா. அழ ராஜா ஃபைனலா பிராணனை விடுறார், கடைசியா பிராணனை விட்டுட்டாரு. யதாது தீனம் கதைந்தராதிபஹ பிரியஸ்ய புத்திரஸ்ய விவாசனாதுரஹ கதேர்தராத்ரே விஷதுக்கி பீடிதஹ ததாஜஹோ பிராணமுதார தர்ஷனஹ. இந்த மாதிரி தீனம் கதைந்தராதிபஹ பேசிட்டே இருந்தார். அவர் எப்போ ராமன் வருவார் அதுக்காக பசியோட இருந்தார், ஆத்துரஹா வெயிட் பண்ணிட்டு இருக்கார், வேற எதுவுமே இல்லை. இப்படி இருக்க கடைசியா அர்த்தராத்திரியில தசரதர் பிராணனை விட்டார். இப்படி தசரத மரணமாகுது. மேல அடுத்த நாள் காலத்தால வருது. எல்லாரும் தசரதர் எழுப்ப பார்க்கிறார். பழக்கம் போல அங்க கோஷங்கள் எல்லாம் கேட்கறது. தசரதரும் எழுதுக்கல. இல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள், கௌசல்யக்கு சேவை பண்ணக்கூடிய ஸ்திரீகள் தசரதர் ஆட்டி பார்க்கிறா. ஒண்ணும் தெரியல, அவளுக்கு புரியுது, அவளுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியாது இந்த மாதிரி தசரதருக்கு பிராணன் போயிடுது அப்படின்னு. கௌசல்யை எழுப்பி விடுறான். கௌசல்யா வரைக்கும் தூங்கிட்டான், ஒண்ணுமே தெரியல. அவளும் கட்டி நழறா தசரதர். இந்த சத்தம் கேட்டு வெளியில, அதாவது மற்ற ஸ்திரீகள் மற்ற பத்னிகள் எல்லாரும் கட்டி நழறா தசரதர். என்ன ஆச்சு, ஏன் இப்படி விட்டுட்டு பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் அழ. அந்த கௌசல்யை கைகையை திட்டான். உங்களாலதான் இப்ப தசரதர் கிளம்பினா சந்தோஷமா இரு, தனியா ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு கௌசல்யும் தாக்கமா திட்டான் கைகையை. இந்த மாதிரி தசரதரும் கிளம்புற மேலோகத்துக்கு போயிருக்கார். இப்ப ராஜாவுடைய ராஜ்யத்துல தசரதருக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்காக என்ன கொப்பரையில வச்சுக்கார். மேல ஒரு சபையை போட்டு அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் கூட்டி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு ராஜா இல்லைன்னா என்ன பண்ண போறோம், அடுத்த ராஜா யாரு, ராஜாவா யார் வரணும் அப்படின்னு ஒரு சபை. அங்க சில விஷயங்கள் வருது. அதாவது ஒரு ராஜா இல்லாத ஒரு ராஷ்டிரம் எப்படி இருக்கும் அப்படின்னு.
नाराजके जनपदे बभूत नटनर्तकाः उत्सवाश्च समाजाश्च वर्धन्ते राष्ट्रवर्धनाः. அவ வந்து பல விஷயங்கள் சொல்றா. பீஜமுஷ்டிஹி பிரகீரியதே, மழை வந்து பெய்யாது, ராஜா இல்லைன்னா மழை பெய்யாது, ராஜா இல்லைன்னா யஜ்ஞசிஷ்டாசனா எதுவும் சரியா நடக்காது, ராஜா இல்லைன்னா நட்ட நர்த்தகங்கள் நாடகங்களோ இல்லைனா வந்து பல விதமான உற்சவங்கள் நடக்காது. அதுவும் ராஷ்டிர வர்தனாக உற்சவங்கள்னா எப்பேற்பட்டதுன்னா எல்லாரும் சேர்ந்து வச்சுக்கக்கூடிய உற்சவங்கள், ராஷ்டிரத்தையே வர்த்திக்கக்கூடிய உற்சவங்கள், இதெல்லாம் நடக்காத. நாராஜகே ஜனபதே, நாராஜகே ஜனபதே வேலையுமே ஒரு ராஜா இல்லாத இடத்துல கதைகள்லாம் நடக்காது. கதாக்காரெல்லாம் வந்து கதைகள் சொல்ல முடியாது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வர, இதனால வந்து ராஜா வேணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்துக்கு வர மேல வந்து வசிஷ்டரை கேட்கிறான். அங்க அடுத்ததான் வசிஷ்டர் வர, அவர் தான் நடுவுல தசரதன் இல்லாத போதும் பரதன் வர வரைக்கும் வசிஷ்டர் தான் பார்த்துக்கிறார் ராஜ்யத்தை. வசிஷ்டர் ஆணையம் எடுக்கிறார். அவர் சொல்றார் மேல நம்ம வந்து பரதன் போய் கூட்டி வரலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு 5 தூதர்கள் அனுப்புறா. அவ வந்து கேகே தேசம் வரைக்கும் வரா. பரதனை வந்து ஆயுஷ்மரத்துக்கு வரா. பரதனும் அந்த சமயத்துல கேகே தேசத்துல இருக்க. அந்த நாள் காத்தால் அவ வர நாள் ஒரு கனவு, ஒரு ரொம்ப ஒரு கோரமான கனவுல இருந்து எடுத்துக்கிறார். அவர் வந்து அவருடைய ஒரு மூடே சரியில்லை, அவர் இருக்கிற விதமே சரியில்லை. அவருடைய மித்திரர்கள் கேகே தேசத்துல இருக்காரு. அவருடைய மித்திரர்கள், அவருடைய நண்பர்கள் அங்க என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். கேட்க சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து சில கோரமான காட்சிகள் பார்த்தேன். இன்னைக்கு என்னுடைய அப்பாவை வந்து ஃபுல்லா எண்ணெயில வந்து இருந்தார். அவர் வந்து ஒரு சேப்பு வஸ்திரத்தை கட்டிட்டு இருந்தார். அங்க யாரோ ஒரு ஸ்திரீ காலவசம், அதாவது காலமே வந்து ஸ்திரீ ரூபம் எடுத்து தெற்கு திசையில வந்து இழுத்துட்டு இருந்தார் அந்த ராஜாவை. ராஜாவோ வந்து ஒரு ரதம் பண்ணிருந்தார். ரதமோ வந்து கழுதைகளால வந்து இழுக்கப்பட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து காட்சியை பார்க்கும்போது தெரியுது, அதாவது வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு, அதுவும் யாருடைய மரணம் நடந்திருக்கு. அது ராமரா இருக்கலாம், லட்சுமணரா இருக்கலாம், தசரதரா இருக்கலாம், யாரும் தெரியல, அதனால எனக்கு கவலை அப்படின்னு சொல்ற. இது சொல்லும் போதே அந்த 5 தூதர்கள் உள்ள வரா. சொல்றோம் அந்த மாதிரி ராஜா, அதாவது வந்து அயோத்தியா உங்களை கூப்பிடுறது, மந்திரிகள் உங்களை கூப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க. பரதனும் கேட்கிறார், என்னோட அப்பா எப்படி இருக்கா, ராமலட்சுமணனும் எப்படி இருக்கா இதெல்லாம் கேட்க. அவ சொல்ற எல்லாம் சரியா இருக்கு, இப்போ வாங்கோ. நம்ம சொன்னாதான் பரதன் வருவானா தெரியல. பரதனுடைய ஒரு நிலைய வந்து சரியா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம். அதனால வந்து அந்த 5 தூதர்கள் பரதனை அப்படியே கூட்டிட்டு வர. பரதனும் வந்து ராஜ்யத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவருடைய தாத்தா யுதாஜித், சாரி அஸ்வபதி தாத்தா, அவர் வந்து கேகே ராஜனாச்சு. அவர் வந்து நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அனுப்பி விடுறாரு. யானைகள், குதிரைகள், தனங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுப்பி விடுறாரு. மந்திரிகளோட கூட அனுப்பி விடுறாரு, குதிரைகளுக்கு அனுப்பி விட. அந்த மாதிரி பரதன் வந்து கேகே தேசத்தை, கேகே தேசம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு, அங்கேருந்து வந்து அயோத்தியா வர்றாரு. அப்படி வரும்போது வந்துட்டே இருக்கார். வழியில பல நதிகள் எல்லாம் தாண்டி வரார். அதுவும் வாங்கிட்டு வந்துக்கிறார், எல்லாத்தையும் வந்துக்கிறார். இந்த மாதிரி வந்து சேரலார் அயோத்தியாக சொல்லிட்டே வர. உங்க சாரதியோட வராருல்ல, சாரதிக்கு சொல்லிட்டு அயோத்தியா இருக்கா, அதுல வந்து பல சப்தங்கள்லாம் கேட்கும். ரொம்ப குஷியா இருக்கக்கூடிய ஒரு நாடு அயோத்தியா. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அயோத்தியால. ஆனா அங்க வராரோ இல்லையோ அரண்ய பூதா அவரே சொல்றாரு, இந்த அயோத்தியா அந்த மாதிரி இருக்கே, என்ன ஆச்சுங்க அப்படின்னு பாக்குறாரு. யாருமே வந்து சரியா வந்து சிரிக்கல. பரதனை பார்க்கும்போது யாருமே வந்து பரதனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணல. யாருமே பரதனை பார்த்து சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து பரதனுக்கு கொஞ்சம் கவலை வருது. ராஜாவுடைய துவஜமும் மேலையும் எட்டப்படல. மேல உள்ள அயோத்திக்குள்ள பிரவேசிக்கிறார். அவரும் கொஞ்சம் வேகமா வந்தார். பாவம் அப்படின்னு ஒரு வேகத்துல வருதுனால பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொன்னீங்க, யானைகள், ரதங்கள், குதிரைகள்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அவர் மேல வந்துட்டார் அயோத்தியா. அவர் வர அந்த சபைக்குள்ள வர, சபையோ வந்து யாருமே இல்லை சபையில. ராஜாவும் அந்த சிம்மாசனம் அப்படியே இருக்கு. இதை பார்த்து கவலைப்படுற, தேடி போற, பா இங்க அப்படின்னு தேடி போற. கடைசியா வந்து அவரோட அம்மாவோட பவனத்துக்கே வர, கைகி பவனத்துக்கே வர. கைகி பவனத்துக்கு வரும்போது அங்க வந்து கைகி அம்மாவை கேட்கிறான், அம்மா அப்பா எங்க முதலா. கைகி கேட்கிறான், அப்பா எப்படிப்பா வந்து ரொம்ப நல்லபடியா ஆச்சா எல்லாம் கேட்க சொல்றாரு. இந்த மாதிரி அப்பா தாத்தா வந்து பல விஷயங்கள்லாம் என்னோட அமைச்சார், அதோட வந்துட்டு இருக்கேன். ஆமா அப்பா எங்க போயிருக்காரு, தசரதரை எங்க அப்படின்னு வந்து கேட்கும் போது கைகேயி பூசாம சொல்றான்,
உங்களுடைய அப்பா வந்து எங்க நல்லவாழ்லாம் போவாளோ, எங்க வந்து வேதத்துக்கெல்லாம் போவாளோ அந்த இடத்த அழிஞ்சிட அப்படின்னு சொல்ல பரதர் வந்து அப்படியே விழறார், அழறார். அம்மாவை பார்த்து எப்படி என்னை விட்டுட்டு போனார். நானும் நினைச்சுன்னு வந்தேன் இந்த மாதிரி ஏதோ ராமனுக்கு பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம் மாதிரி ஏதாவது ஆக போறதோ, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு யாகம் மாதிரி ஏதாவது அப்பா பரப்போறாரு அப்படின்னு நினைச்சுன்னு வந்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுத்து. அப்பா எப்படி போனார், அப்பா வந்து கடைசியா என்ன சொன்னார், கடைசி வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்கிற வேற கைக்கு சொல்ற. அப்பா வந்து ராமர் எங்க, அதுவும் இன்னொரு சொல்றேன். இப்போ அப்பா இல்லைன்னா அடுத்தது ராமர் தான் எனக்கு அப்பா மாதிரி. ராமரை வந்து ராமர் எங்கன்னு சொல்லு அப்படின்னு அதுவும் கேட்கற. பட் வந்து கைகை வந்து இந்த கடைசி வார்த்தைகள் என்ன அப்படின்னு பதில் சொல்றாங்க மாதிரி. உங்களோட அப்பா வந்து கடைசியா வந்து ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சீதை அப்படின்னு சொன்னார். மேல சொன்ன யாரெல்லாம் வந்து ராம லக்ஷ்மணனும் சீதையும் பார்க்கறாளோ அவளே தன்யர்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பினார். பரதன் தூக்கி வாரி போடு, என்ன இது ராமர் லக்ஷ்மணனும் சீதையும் எங்க, ராமர் எங்க போன அப்படின்னு கேட்கும் போது கைகி அடுத்தது சொல்ற மெதுவா, ராமர் வனத்துக்கு போயிட்டார். வனத்துக்கு வந்து 14 வருஷமா துரத்தப்பட்டிருக்க அப்படின்னு கைகி சொல்றான். வனத்துக்கா, அவர் இதுக்காக வனத்துக்கு போறார். பரதனும் பாவம் நினைச்சுக்கிறார் இந்த மாதிரி. ஏன்னா ராமர் வந்து யாரோ சூழ்ச்சி பண்ணி ராமரை வந்து வனத்துக்கு வந்து அனுப்பியிருக்கா அப்படின்னு கேட்கிறார். ராமர் தப்பே பண்ணலையே, எப்படி ராமரை அனுப்ப முடிஞ்சது? அவரோ வந்து மரதாரைகளை பார்க்காதவர், அவர் சத்தியத்தையே பேசக்கூடியவர், யாரும் சொத்து எடுக்காதவர். இதுக்குதான் ஜெனரலா வந்து வனத்துக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பண்ணாதவராச்சு எப்படி எப்படி வனத்துக்கு போனார் அப்படின்னு கேட்கிற கைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹோப் இருக்குது. அதாவது வந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னா பரதன் வந்து ராஜ்யத்தை ஏற்றுப்பார் அப்படின்னு கைக்கியே ஒரு விதம் வந்து தெரியும். அதாவது பரதன் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு பண்ணும்போது. ஆனால் வந்து ஏதோ ஒரு தப்பாசன்னு வச்சுக்கோங்க சொல்றா, உசாம திருப்பி சொல்றா. இதெல்லாம் வந்து அதுவா உங்களுடைய அப்பா ராமன் பட்டாபிஷேகம் பண்றதா இருந்தார். அதனால நான் வந்து 2 வாரம் கேட்டு வாங்கினேன். 2 வாரம் என்னன்னா, முதல்ல வந்து உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம், அடுத்தது ராமனுக்கு வந்து 14 வருஷம் வனவாசம், ரிஷி விருத்தியில வனவாசம், ரிஷி மாதிரி வாழும் 14 வருஷத்துக்கு. இதை நான் கேட்டேன். அந்த சோகத்தை தான் தசரதர் கழுவினார். அதை வந்து தாங்க முடியாம தான் தசரதர் கழுவினார். அதனால ராமர் 14 வருஷம் வனத்துக்கு போயிருக்கார். அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. மேல ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கு, பெரிய வேலை இருக்கு. அடுத்தது வந்து இந்த ராஜ்யத்தான் நீ பார்த்துக்கணும், இதெல்லாம் பார்த்து நீ அழக்கூடாது, அடுத்த வேலைக்கு போயிட்டே அப்படின்னு கைகி சொல்றான். பரதனுக்கோ அடிப்பட்ட இடத்துல ஈயத்தை காட்சி விட்ட மாதிரி இருக்கு. அவர் வந்து மயங்கி விழுவார். திருப்பி சோகம் வந்து கோபமா மாறுது. எப்படி ஒரு நாள் இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி ராமர் நாள வனத்துக்கு அனுப்ப முடிஞ்சது? ராமரே வந்து உனக்கு எப்போதும் ஹிதத்தை நினைச்சவரா இருந்தார். வேலையுமே தர்மத்தை வந்து எப்படி தாண்டினால, தர்மம் என்ன, மூத்த பிள்ளைதான் வந்து ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னு அந்த தர்மத்தை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு ஏதோ ஒரு நப்பாசை. இப்போ ஒன்னால பரத், இப்போ நான் வந்து பிரத்யட்சமா என்னோட அப்பாவோட மரணத்தை பிரத்யட்சமா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்பாவோட மரணத்தை நான் பிரத்யட்சமா நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி ஒரு நாள் இங்க இருக்க முடியாது, பேசாம உன்னோட வாழ்க்கையை நீ விட்டுடு, அந்த லெவலுக்கு போறாரு. அந்த மாதிரி திட்டுறாரு கைகி. மேல சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணியே கௌசல்யக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தியா? கதையும் சொல்ற. காமதேனு இருக்கா இல்ல, காமதேனு வந்து எல்லா கோக்களுக்கும் அம்மா, எல்லா பசுக்களுக்கும் அம்மா. ஒரு நாள் வந்து காமதேனு வந்து 2 எருமைவாடிகளை பார்த்து அழுந்தார். இந்த 2 எருமைகளும் வந்து அங்க ஒரு விவசாயியோடைய கஷேத்திரத்துல வந்து வேலை பண்ணிட்டு இருந்தது. வேர்த்து போட்டது, கஷ்டப்படுறா, பெரிய வேலை, கஷ்டமான வேலை. அதை பார்த்து அந்த அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. இந்த கண்ணீர் வந்து இந்திரன் கீழே போயிட்டு இருந்தார், அவர் வேலை விழுதுதான். கேட்கறாரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமா, ஏன் இப்படி அழகு அப்படின்னு கேட்கும்போது சொன்னான், இல்ல நான் வந்து எல்லா பசுக்களுக்கும் அம்மா ஆச்சு, இந்த 2 எருமைமாடுகளை பார்க்கும்போது எனக்கு அப்புறம் சோகம் வருது, இவ்வளோ கஷ்டப்படுறாளே அதை பார்த்தா எனக்கு சோகம் வருது எப்படி, அதனால அழகேன் அப்படின்னு அந்த காமதேனு சொல்லு. காமதேனுக்கும் எல்லா பசுக்களும் குழந்தைகள், கௌசல்யக்கும் ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், ராமர். எப்படி வந்து ராமர் இல்லாம வாழப்போறா கௌசல்யா அம்மா? அதெல்லாம் நினைச்சு பார்த்தியா கூட? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் நீ எனக்கு அப்பாவே இல்லை,
நான் வந்து கௌசல்யா அம்மாவா வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து கோவத்தை கிளம்புறாங்க. அங்க வந்து மேல வந்து அவங்க வந்து இதெல்லாம் கேட்ட மந்திரிகள்லாம் வந்து அங்க வந்துட்டான் கைகை பவனத்துக்கு. அந்த மந்திரிகளை பார்த்து சொல்றாரு, எனக்கு இந்த விஷயத்துல வந்து எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் ராம வனவாசத்துக்கு நான் காரணம் இல்லை, நான் வந்து அதுவுமே இருக்கேன். கைகை வந்து இவரை காரணமா வச்சிருந்த ராம வனவாசம் அப்படின்னு சொல்லிருக்கா. பார்த்து கௌசல்யோட பேச போறார். கௌசல்யும் அதாவது விஷயத்துக்கு பேச போறார். மேல வந்து அடுத்தது வந்து அவர் வெளியில வர கைகை பவனத்திலேருந்து அப்படியே வரும்போது கௌசல்ய பரதன் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வரா. இந்த நான் பரதனை பார்க்கணும் கௌசல்யா நான் சொல்றேன். பரதனை பார்க்கறா, பேசுறா. மேல பரதா, உனக்கு எந்த ராஜ்யம் நீ ஆசைப்பட்டியோ அது ராஜ்யம் தோணும். இனிமே நீ வந்து இந்த ராஜ்யத்தோட சௌக்கியமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அதனால ஆனா ரெண்டே ரெண்டு விஷயம். முதல் விஷயம், ஏன் அதுக்காக ராமனை என்னோட பையன் ஏன் வனவாசத்துக்கு அனுப்பினா அப்படின்னு புரியல. உன்னோட அம்மா என் அனுப்பினான்னு புரியல. ரெண்டாவது வந்து வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க, என்னையும் வந்து இப்போ தசரதனும் இல்லை, என்னையும் வந்து அப்படியே வந்து இங்க இருக்காலும் அவங்க கூட்டிட்டு நான் வந்து என்னோட அக்னி கோத்திரமும் எடுத்துக்கணும். நான் வந்து நான் இந்த ஒரு அக்னியில கிரியா பண்றேனோ, இந்த ஒரு அக்னியில அனுஷ்டானம் பண்றேனோ, அந்த அக்னியோட நானும் சுமத்திரையும் வந்து எங்க தசரதர் இருக்காலும் எங்க ராமர் இருக்காலும் அவங்க போயிடுவோம். அங்க போய் அப்போ இப்போவே நீங்க கூட்டிட்டு போயிடாங்க, ராஜ்யத்தோட சந்தோஷமா இருக்கு சொல்றாங்க. அது காண முடியல. கால் ஈர்த்த காட்சி விட்டுற மாதிரி இருந்தது. அம்மா இல்லை இப்படி நினைச்சுக்கியம்மா, ஒரு கால் வந்து ராமனுடைய வனவாசத்துல எனக்கு வந்து ஒரு கை இருந்ததுன்னா நான் வந்து என்ன பாவம் வந்து இதெல்லாம் அடைய வேணும். மேல சொல்ற சில பாவங்கள்லாம் சொல்றேன். எஸ்யார் யோனுமதே கதா அப்படின்னு சதேவ பிரியாத் பிரித்யான் எஸ்யார் யோனுமதே கதா 3 எழுத்துல 9.2 தான் இருக்கு. அதாவது வந்து ஒருத்தர் வந்து அவரோட வேலைக்காரால எம்ப்ளாயீஸை வந்து மாம்சத்தோட குடியோட வந்து வேலை பண்ண வைக்கிறானோ அவனுக்கு எந்த பாவமும் அந்த பாவம் வந்து என்ன சேரட்டும். நான் வந்து ராம வனவாசத்துக்கு சம்பந்தப்பட்டவனா இருந்தேன். ஒரு நல்ல ஒரு சம்ஸ்காரமுடைய ஒரு பிராமணன், சம்ஸ்காரமுடைய ஒத்தனை, அவன் வந்து குழந்தைகளுக்கு அந்த சம்ஸ்காரம் சொல்லிக் கொடுக்காம குழந்தைகளை வந்து விபரீதமா வந்தானா அந்த ஆளுக்கு என்ன பாவம் அந்த ஆள் எந்த பாவம் அடையவாரோ அந்த பாவம் நான் அடையிறேன். ஒருத்தர் வந்து பசு இப்பதான் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு அந்த பசுக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு இருக்கக்கூடிய பாலை எடுத்து ஒருத்தர் குடிச்சாருன்னா அவளுக்கு அந்த பாவமும் அந்த பாவம் சிரட்டும். நான் வந்து ராமவனவாசத்துல கையில் இருந்ததுதான். ஒருத்தர் சாயங்காலம் போது தூங்கினார்னா இந்த பாவமும் அந்த பாவம் எனக்கு சிரட்டும். இதை பார்க்கும்போது இதெல்லாம் பாவம் அப்படின்னு தெரியாது. அதுவுமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த மாதிரி மேல சொல்லியே போறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகம் இந்த மாதிரி போறது. இதெல்லாம் பாவம்னா இந்த பாவம் எந்த பாவம் இருக்கோ அந்த பாவம் எனக்கு சேரட்டும். நான் வந்து ராமவனவாசத்தை எனக்கு சம்பந்தம் கை இருக்குன்னா எனக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்ல கௌசல்யாலேயே தாங்க முடியல. மேல சொல்றான், பா எனக்கு புரியுது, தர்மத்துல தான் இருக்கேன், உனக்கும் ராமருடைய வனவாசத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு புரியுது. விஸ்ராந்தி எடுத்து அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணாது, கருணை வந்து இது பார்த்து தாங்க முடியல கௌசல்யா அப்படின்னு வந்து சொல்ல. ராத்திரி வந்து பரதன் கௌசல்யா அம்மா பக்கத்திலே இருக்காங்க. லாலப்ய மானஸ்ய விசேதனஸ்ய புனஷ்ட புத்தே பதிதஸ்ய பூமு முஹுர்முஹு விஸ்வசதஸ்ய தர்மம் சாதஸ்ய ஸ்லோகேன ஜகாம ராத்ரிஹி. அடுத்தது வந்து அந்த ராத்திரி எப்படி பண்ண லாலப்ய மானஸ்ய விசேதனஸ்ய பரதன் வந்து ஒரு குட்டி கை குழந்தை வரை எடுத்தார். விஜேதனஸ்யா பிரஜையே போயிடுது. புரஷ்ட புத்தியே பதிதஸ்ட பண்ணும். திடீர்னு தூங்குறார், திடீர்னு எழுதுக்கிறார், ராமா அப்படின்னு கத்துறார், அப்படியே விழுறார். அந்த மாதிரி திருப்பி திருப்பி பெருமூச்சு விடுறார். முகுரு விஸ்வசதஸ்ட பண்ணும். அந்த மாதிரி முழு ராத்திரி, அதாவது வந்து திடீர்னு வந்து அவர் வந்து அப்படி எழுதுறார். லாலபியமானசிய கௌசல்யமா நாமன பண்றான், பரவாயில்ல தூங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி வந்து முழு ராத்திரி இந்த மாதிரி ஜிகாம ராத்திரி அப்படின்னு வந்து அந்த முழு ராத்திரி அப்படி போறது. அடுத்த நாள் காத்தால வந்து தசரதருக்கு கடைசி சம்ஸ்காரங்கள் பண்ணணும் பரதன் ஆரம்பிக்கிறார். அவர் அதையே பார்த்து அவர் தாங்க முடியல. தசரதரை பார்க்கும்போதே இவங்களை விட்டு போயிட்டியேப்பா, ராமரும் இல்லை நீரும் இல்லை. அந்த சரீரத்தை பார்க்கறார், என்ன கொப்பரையில் அப்படியே வச்சிருக்கா. உன்னை விட்டுட்டு போயிட்டியே,
இப்போ வந்து யார் இந்த ராஜ்யத்தை பார்த்துப்பா, இப்படி சத்தியமும் வேற பண்ணிட்டியே, இப்போ யார் இந்த ராஜ்யத்தை பார்த்துப்பா அப்படின்னு பரதன் அழற. வசிஷ்டர் வந்து சொல்றாரு, இப்போ அழற நேரம் இது இல்லை, சம்ஸ்காரத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணணும் பண்ணு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி 12 நாள் போறது, 13வது நாள் வருது, இப்போ சம்ஸ்காரம்லாம் முடியாது. பரதன் வந்து எல்லா சாமானையும் தானம் பண்றார். அதாவது சம்ஸ்காரம் முடியறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தானம் பண்றார். அப்போ அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாங்க. அதை பார்த்து வனவாசத்துக்கு ராமர் தானம் பண்றார், பட்டாபிஷேகத்துக்கு கௌசல்யமா தானம் பண்றார், இந்த மாதிரி தசரத மரணத்துக்குமே தானம் பண்றார். தானம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் அழகார். இன்னும் அஸ்தி, அப்பாவுடைய அஸ்தியும் இருக்கு, இருக்கு, பார்த்து அழகார். திருப்பி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அழகார். வசிஷ்டர் சொல்றார், இன்னும் சம்ஸ்காரம் முடியல, இந்த மாதிரிதான் உலகமே இருக்கும், பொதுவா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல. அது வந்து வேற வழி இல்லாமல் ஏற்கிறார் பரதன். அப்பாவோட அஸ்தியெல்லாம் சேர்த்து வச்சு சம்ஸ்காரத்தை ஒரு வழியா முடிச்சுட்டு மேல வந்து அடுத்தது வந்து ராஜாவாக சபையை கூட்டுறா. சபையை கூட்டும் போது அங்க மந்திரிகள்லாம் கேட்கிறா, பரதன ராஜாவாக நான் வேற யாருமே இல்லை. பரதனும் சொல்றார், நான் எப்படி ராஜாவாக, நானும் ராமனுடைய சொத்து வந்து இன்னொரு சொத்தை ஆள முடியாது. நான் வந்து ராஜ்யத்தை ஆள முடியாது. ரெண்டாவது வந்து நான் ஒன்றும் திருடுது, ராமனோட ராஜ்யம் இது. வாஸ்தவத்தை ராமருக்காக இருக்கக்கூடிய ராஜ்யம் ஏதோ எங்க அம்மா பண்ணி வச்சிருக்கா, அதனால வந்து இந்த ராஜ்யம் வந்து என் கையில இப்படி விழுந்திருக்கு. நான் வந்து ராமர்கிட்ட அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுக்க போறேன். ராமரை வந்து எங்க இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சு தேடி அவரை திருப்பி எப்படியாவது அயோத்திக்கு இழுத்து வரப்போறேன். ஒரு காலம் ராமர் வரலைன்னா நான் வந்து அவரோட மனத்துல அப்படியே இருந்துரு. ஏன்னா வந்து ராமனுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது, இது வந்து அதர்மம் அப்படின்னு வந்து பரதன் வந்து அந்த சபை முன்னாடி சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் கேட்கா, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிளம்புறது, நான் ராமரை பார்க்க போறேன். எல்லாரும் பரதன் பின்னாடியே வந்து வரா. பரதன் வந்து இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து சித்தம் பண்றார், சில விஷயங்களை வந்து ரெடி பண்றார். முதல்ல வந்து ஒரு மார்க்கம் போட்டு இருக்கிறார். அயோத்தியிலே ஸ்ரீவில்லிபுரம் வரைக்கும், அதாவது கங்கா நதி வரைக்கும் வந்து ஒரு மார்க்கத்தை போட்டு இருக்கிறார். அங்க வந்து பல பேரை வந்து சேர்த்திருக்கிறாங்க. அதாவது வந்து அங்க இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் வந்து மார்க்கத்தை சரியாக்கக்கூடியவா, பச்சாக்கத்தா, அதாவது வந்து அந்த பாதையை வந்து ஆக்கக்கூடியவா, எங்கெல்லாம் வந்து ரொம்ப மேட்டு பள்ளமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து சேர்மையா ஆக்குறது. அப்புறம் வந்து அப்பப்போ விஸ்ராந்தி எடுக்கிறது. ரொம்ப பெரிய ஒரு யாத்திரை இல்லை, அதனால வந்து அப்பப்போ எல்லாருக்கும் தண்ணி போட்டு வைக்கிறான். அது வந்து எப்படி பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய இயற்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, இயற்கையை வந்து ஹிம்சிக்காம வந்து எல்லாத்தையும் பண்றான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல முழு மரங்களே எடுத்து வைக்கிறான். இந்த மாதிரி ஒரு பாதையை பண்ணி வச்சுடுறான் அழகா, எல்லா ஜனங்களும் போற மாதிரி. இதெல்லாம் பண்ணிட்டு மேல கலவரத்துக்கு மாதிரி ஆயத்தங்கள்லாம் ஆயிட்டு, அப்போ வந்து ஒரு நாள் அது ஆகும்போது அங்க வந்து மந்திரா வந்து சத்ருக்னன், பரதனோட சத்ருக்னனும் வந்தார். அங்க வந்து சத்ருக்னன் வந்து இந்த மந்திரையை பார்க்கற. மந்திரையோ வந்து இதெல்லாம் ஆச்சு ஆனதுக்கு அப்புறம் வந்து சொன்ன மாதிரி அவர் கைகீஸ்வரியை சொல்லிட்டு WWR பூஷன்லாம் போட்டு வைப்பேன், நான் மேக்கப்லாம் போட்டு வைப்பேன், அவனுக்கு நான் பவுடர்லாம் பூசிடுவேன் மேல. இப்படி இருக்கும்னா சந்திரனே பார்த்து அவனை பார்த்து அப்படியே லஞ்சப்படும், அப்படியே அவனை பார்த்து வந்து அதுவே வந்து இவ்வளோ அழகா இருக்கியே அப்படின்னு அசிங்கப்படும். அது மாதிரி ஒரு பண்ணி வைப்பேன். கௌசல்யா கையை சொல்லி வச்சாளா, வந்திருக்கா, எல்லாத்தையும் போட்டு புது புது வஸ்திரங்கள் அப்புறம் பூஷணங்கள்லாம் போட்டு வச்சிருக்கா. வால்மீகி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரஜ்ஜு பந்தேவ வானதி, ஒரு குழந்தை வந்து கையில கட்டின மாதிரி வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு இருக்கா, கையிலேயே வந்து பூஷணங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய காவலாளர்களை அந்த மந்திரையை நிறுத்தி சத்ருக்னனை கூப்பிடுறா. சொல்றா இந்த மாதிரி, சத்ருக்னா இவாதான் இது எல்லாத்துக்கும் காரணம், அதனால இவாளுக்கு வந்து என்ன பண்ணணும் பண்ணி வை அப்படின்னு சொல்ல. சத்ருக்னன் ஏற்கனவே கோபம், அது எல்லா கோபத்தும் மந்திரை மேல வச்சு சொல்லிட்டார். அடிக்க ஆரம்பிச்சோம் மந்திரையை போட்டு, ஒன்னாலதான் அதெல்லாம் நடந்தது அப்படின்னு. மந்திரையை சுத்தி சில பேர்லாம் இருக்கா, இதை பார்த்தோன்னா அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அவ வந்து நம்ம போய் கௌசல்யக்கு போய் நம்ம போறோம், கௌசல்யா சரண் புகழ்றோம் அப்படின்னு சொல்லி போறா. புரியல, விசித்திரமா இருக்கு. மேல வந்து அந்த கைகேயிக்கு பார்க்கறா. கைகேயிக்கு கவலை
அதையாவது மந்திரி எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு போய் பரதன், அதே பரதன் தான் போறான், போய் சொல்றான். இந்த மாதிரி பரதனை பார்க்கறான். பரதன் வந்து சத்ருகன் நிறுத்துறார். அவர் சொல்றார், வாஸ்தவத்துல நானே கைகியை வதம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணது, ஆனா நான் அதை பண்ணேன்னா ராமரை என்கிட்ட சந்தோஷமா இருக்கும். ராமரை நான் பார்த்து டிசப்பாயிண்டா ஆவார், சோகதான் படுவார். அவர் ராமரை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. அதனால நான் பண்ணல. அதே மாதிரி ஸ்திரீகளை மந்திரி வதம் பண்ணேனா, மந்திரையை வாஸ்தவத்துக்கு இந்த மாதிரி ஹிம்சிச்சேனா ராமர் கஷ்டப்படுவார். அதனால பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. கடைசியா கலவர நாள் 2-3 நாள் தான் இருக்கிறது, ரொம்ப நாள் தான் இருக்குது. வேகமா எல்லாத்தையும் முடிச்சா பரதன் கலவர, அவர் பின்னாடி முழு அயோத்தியே வருது. மணிகாராஸ்திரிய கேச்சிது சூத்திரகாராஸ் மணிகாராஸ்திரிய கேச்சிது கும்பகாராஸ்திர சோபனாः சூத்திர கர்ம கிருதஸ்சைவ ஏச்ச சஸ்த்ரோபஜீவினः மணிகாராஸ்திரிய கேச்சிது. எல்லா வேலைகளிலும் வந்தான். சில பேர் மணிகளை பண்ணக்கூடியவா, கும்பகாராஷ்டிர வாணிகளை பண்ணக்கூடியவா, சூத்திர கர்ம கிருதஸ்சைவ, அதாவது சூத்திரம்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங்க பண்ணக்கூடியவா, வஸ்திரத்தை பண்ணக்கூடியவா, சூத்திர கர்ம கிருதஸ்சைவ ஏச்ச சஸ்த்ரோபஜீவினः. எவர்கள்லாம் சைனிகர்களா இருக்காளோ, எவர்கள்லாம் செயலில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை செய்யக்கூடியவர்களோ அவெல்லாம் வந்தான். அப்புறம் மேலேயுமே ஸ்நாபகாக உற்சாகக்காக குளிப்பாட்டி விடுறவாள்லாம் வந்தான். இந்த மாதிரி பிராமணாலும் வந்தான், வேதம் தெரிஞ்சவாளும் வந்தான், எல்லாரும் வரா. முழு அயோத்தியே இந்த பரதன் பின்னாடி அப்படியே களமடுது. இந்த மாதிரி முழு அயோத்தியா போகும்போது அவன் இந்த பாதைக்குள்ள போறான். சௌக்கியமா வரா, எல்லாரும் சௌக்கியமா வந்துட்டே இருக்கா ராமரை பார்க்கறதுக்கு. மேல பரதன் கங்கை தீரத்துக்கு வர, அதே சிந்துபேரபுரத்துக்கு வர. அங்க குஹனை பார்க்கற. அங்க பரதன் அங்க நிறுத்துற சேனையை அந்த கங்கா தீரத்துக்கு இருக்க. மேல நான் தர்ப்பணம் பண்ணணும், அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதனால அவன் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் குஹன் ஒரு தூரத்துல பார்த்துட்டு இருக்காரு கோஷ்டியை. அவரோட ஜனங்களுக்கு மேல சொல்றாரு, இந்த மாதிரி பாருங்கப்பா, பரதன் வந்திருக்கார், பெரிய சேனையோட வந்திருக்கார், ஏகப்பட்ட ஜனங்களோட வந்திருக்கார். கூட்டம் எப்பேர் ஏகப்பட்டதா இருக்கு. எதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு தெரியல. சேனையோட வந்திருக்கார். ஒரு கால் ராவண வதம் பண்றதுக்காகவும் வந்திருக்கலாம். ராமன்கிட்ட பர்மனண்டா ராஜ்யத்தை எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கலாம். ராஜன் இந்து அப்படின்னு சொல்றதுக்காகவும் வந்திருக்கலாம். இல்லைன்னா ராவண கூட்டின்னு வரதுக்காகவும் வந்திருக்கலாம். தெரியாது நமக்கு. அதனால நான் போய் விசாரிச்சுருவேன். ஆனா எல்லாரும் ரெண்டுத்துக்குமே ரெடியா இருக்கும். உங்க கையில படகையும் வச்சுக்கோங்க, அதே சமயத்துல ஆயுதத்தையும் வச்சுக்கோங்க. எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போதைக்கு. ஆனா ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க குஹன் ஒரு சின்ன ஸ்தபதி, ஒரு சின்ன தேசத்துக்கு ஒரு ஆளு. ஆனா அவர் ஒரு கான்பிடன்ஸோட பேசுறது. ஒரு காலம் யுத்தம் பண்ணணும்னா யுத்தம் பண்ணலாம், அயோத்தியா சேனையோட முழுமையா யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு கான்பிடன்ஸோட தான் பேசுறது, ஒரு தன்மானத்தோட பேசுறது. மேல குஹன் அங்க வர. சுமந்திரனுக்கு குணம் தான் தெரியும். சுமந்திரன் பரதனை கூப்பிட்டு சொல்றது, குஹன் வந்திருக்கார், ராமருடைய சகா, ராமருக்கு ரொம்ப மிக முக்கியமான நண்பன், ஆத்மசமசகா ஆச்சு, தனக்கீடான நண்பன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்திருக்கார் இவர் அப்படின்னு சொல்ல, அங்க பரதன் பாக்குறார். குஹன் பரதன் கேட்கிறார், என்னப்பா அவங்க குஹன் அப்பையும் கூட இந்த மாதிரி வரும்போது ஆதித்யம் பண்றார். அதாவது சில காய்கள், கனிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வர, தேன் இதெல்லாம் எடுத்துன்னு வர கொடுக்கறது. பரதனும் குரோஸ் சகே அப்படின்னு கூப்பிடணும். ஆரம்பிக்கும் போதே, அப்பா என்னோட குருவோடைய நண்பனே, இவ்வளவு பெரிய விஷயம், இப்பேற்பட்ட செய்திக்கு ஆதித்யம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், அப்பேற்பட்ட விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். மேல குஹன் கேட்கறாரு, இதுக்காக வந்திருக்கேன், ராமன் கேட்க ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கா அப்படின்னு பச்சையா கேட்கிறாரு. அது பரதன் கேட்டு கண்ணீர் விடுறான். அந்த மாதிரிதான் இல்லப்பா, நான் ராமரை திருப்பி இந்த ராஜ்யத்தை வாங்கிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. குஹனோ தன்யஸ்கோங்க தொலையாத்தின் பஷ்யாமி ஜெகதி தலை. பரதனை பார்த்து, உங்களை மாதிரி நான் வேற ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. ஜெகதி பஷ்யாமி ஜெகதி தலை, இந்த உலகத்துல உங்களுக்கு ஈடானவரை நான் பார்த்ததே இல்லை.
அப்படின்னு சொல்றார். அண்ணனும் அப்படி இருக்கார், தம்பியும் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு வந்து குகன் பார்த்து அப்படியே வந்து குறைச்சு போறார். அடுத்ததாக வந்து அங்கேயே ராத்திரி வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கா. அங்க வந்து ராத்திரி வந்து குகனும் பரதனும் ராமனை பத்தி பேசுறான். ராமர் எப்படி எல்லாம் இருந்தார் அப்படின்னு பேசுறான். குகன் வந்து சொல்றார், இந்த மாதிரி ராமர் இதெல்லாம் படித்தார் அப்படின்னு காமிக்கிறார். ராமர் இதெல்லாம் சாப்பிட்டார் இல்ல சாப்பிடல ராமர், அதாவது வந்து ராமர் தண்ணி மொழியா எடுத்துக்கிட்டார் அப்படின்னு குகன் சொல்ல பரதன் அதை பார்த்து அப்படியே வந்து உருகிறது பரதனுடைய ஹிருதயம் அப்படின்னு மேல வந்து சொல்றாரு. இந்த மாதிரி என்னன்னா ராமர் இதை தூங்கினார் அப்படின்னு காமிக்கப்பா, அப்படி தூங்கினார் அப்படின்னு காமிக்க அந்த மரம் இருக்கேன், அதாவது வந்து அந்த எங்க ராமர் தூங்கினாரோ அந்த இடத்த அப்படியே வச்சிருக்கா பாக்குறதுக்கு. அந்த மரத்தை வந்து காமிச்சு கொடுக்குறார் குகன். பரதன் அதை பார்த்து அப்படியே வந்து சோகம் அடையாளா சொல்றாரு, எனக்கு வந்து ராமர் இங்க படுத்துன்னு அப்படியே தெரியாது, இப்படியெல்லாம் அசைஞ்சார் போல கஷ்டமா இருந்தது, அப்படி அசைஞ்சார், அதெல்லாம் தான் அப்படியே அந்த பேர் அப்படியே பதிஞ்சு. அப்பப்போ சீதாமா படுத்துக்கும் போது அசையறது தெரிஞ்சீங்கன்னா வந்து இந்த நூல் அப்படியே மாட்டிட்டு அந்த வஸ்திரத்தோட படுத்திருப்பாடு, அந்த நூல் அப்படியே மாட்டிட்டு இருக்கு அந்த படுக்கையில. இதெல்லாம் பார்க்கும்போது நான் எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும், நானுமே வந்து எப்படி ராமர் இருக்காரோ அந்த மாதிரி நானுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அத்திய பிரபதி பூமோது ஸ்ரீஷேம் சுனேஷுவா பலமூலாசனோ நித்தியம் ஜடாச்சீராணி தாரையுங்க. அத்திய பிரபதி பூமோது சொல்றாரு, நானும் வந்து எப்படி ராமர் வந்து இப்போ படுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி நானும் படுத்துக்க போறேன். ஸ்ரீஷேம் சுனேஷுவா பலமூலாசனோ நித்தியம், நான் வந்து இனிமேல் பழம்லாம் சாப்பிட போறேன். அது வண்டி இல்லை, நான் ஜடாச்சீராணி தாரையுங்க, நானும் இனிமேல் மறுபடி தான் தெரிவிக்க போறேன். 14 வருஷத்துக்கும் எப்படி ராமர் இருந்தாலும் அந்த மாதிரி படுத்தணும், அதே மறுபடி கட்டிட்டு அதே பழங்களை சாப்பிட்டு அதே மாதிரி தலையில் தூங்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த அயோத்தியில் ஒப்பந்தம், அயோத்தியில் இல்லை கோசலத்தில் ஒப்பந்தம், மதிக்கிரமத்தில் தான் வர. இந்த மாதிரி வந்து பரதன் வந்து சொல்ல அவர் அழகா திருப்பி கௌசல்யாவா வந்து பார்க்கறான். அதாவது என்னமா ஆச்சு, ஏன் இப்போ ராமர் தானே பார்க்க போறோம், ஏன் இப்படி அழகா ஏதாவது பிரச்சனையா எனக்கு காமிக்கிற, இங்கதான் ராமர் தூங்கினார் அப்படின்னு காமிக்க அங்க வந்து கௌசல்யாமா அதை பார்த்து மேல அழகா. இந்த மாதிரி ஆகிறது அந்த ராத்திரி அந்த மாதிரி போறது. மேல வந்து அடுத்த நாள் காத்தால வந்து குகன் வந்து கங்கையை தாண்டறதுக்கு படகுகளை வந்து தயார் பண்றார். எல்லாரும் வந்து கங்கை நதியை தாண்டா பல விதமா தாண்டா. சில பேர் வந்து படகுல வரா, சில பேர் வந்து நீச்சல் அடிச்சுட்டே வரா, சில பேர் வந்து கட்டம் ஒரு கட்டத்தை எடுத்துட்டு அவ வந்து அந்த கட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு அவ வந்திருக்கா, அந்த மாதிரி வரா. சில பேர் வந்து கொஞ்ச தூரம் வந்து படகுல வந்து அப்புறம் நீச்சல் அடிக்கிறான். இந்த மாதிரி வங்கிகரா வாங்கிட்டு அதோடைய முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார். ஜனங்கள் அங்க இருந்தால அந்த வனத்துல அவ இதெல்லாம் வந்து வேஸ்ட் மெட்டீரியலோ அதெல்லாம் எரிச்சா, அதாவது ஒண்ணுமே பாக்கி வச்சுக்க கூடாது, இயற்கைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ வந்து எப்படி அது இருந்ததோ அப்படியே வச்சு அப்படியே வந்துதான். இந்த மாதிரி கங்கா நதியை தாண்டான். மேல வந்து பரத்வாஜாசம் மெதுவா வரா. கொஞ்சம் தூரத்துல பரதன் வந்து இந்த சேரை எல்லாத்தையும் நிறுத்துறோம். ஏன்னா வந்து ஆசிரமத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஆசிரமத்துல வந்து இருக்கக்கூடிய ரிஷிகள் அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ஹானியா இருக்கும். அதனால அவர் வந்து கொஞ்சம் தூரத்துல நிறுத்துறாங்க. இப்படி நிறுத்தும் போது மேல பரத்வாஜாசிரமத்துக்கு வர அவரும் வசிஷ்டரும் வர. அவர் வரும்போது வந்து அந்த வசிஷ்டர் வந்து பரத்வாஜர் வசிஷ்டரை பார்க்க வசிஷ்டருக்கு வந்து ஆதித்யம் பண்றார். அப்புறம் பரதனையும் பார்க்கறார். ரிஷிகள் இல்லை, ரிஷிகள் வந்து ஒரு ரிஷி தான் பார்ப்பான். இந்த மாதிரி வசிஷ்டரை பார்க்க அப்புறம் பரதனை பார்க்கறார், விசாரிக்கிறார் எப்படி எல்லாம் போச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். ஆனாலுமே வந்து தசரதரை பத்தி கேட்கல. பரத்வாஜர் அவருக்கு தெரியும் தசரதருக்கு வந்து மரணம் வந்துருக்கு, இது தெரியறதுனால அவர் அதோட விசாரிக்கிறது நிறுத்துறார். மேல கேட்கிறார், அவரே கேட்கிறார், என்னப்பா இதுக்காக வந்து கேள்வி, ஒரு காலம் வந்து ராமர்கிட்ட இருந்து சதா எப்பொழுதுமே ராஜ்யம் உன் கையில தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, வந்தியா அப்படின்னு வந்து கேட்கிறார். பரதன் இங்கதான் ரொம்ப அழகா வந்து அவர் சொல்ற, நீங்களும் ரிஷி, நீங்க எப்படி நினைச்சுக்கலாம் எனக்கு, நான் வந்து ராமரை எப்படியாவது வந்து திருப்பி அயோத்திக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு வந்து பரதன் அழுதுமே சொல்றேன். அது சொல்ல பரதாஜன் சொல்ற, நான் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான், ஆனா வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்காக நான் அந்த மாதிரி கேட்டேன்
அப்படின்னு வந்து பரத்வாஜர் சொல்றார். நான் வந்து ரிஷி தான் கேட்கிறார், ரிஷி கேட்கறதுக்கே பரதன் இப்படி சொல்றார் அப்படின்னா வந்து அவருடைய நிஷ்டை எப்பேற்பட்டது அப்படின்னு காமிக்கும். மேல வந்து பரத்வாஜர் வந்து இங்கே இருந்து ஒரு ராத்திரி நான் வந்து எல்லாருக்கும் அந்த ஆதித்யம் பண்றேன், எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு வந்து சொல்றேன். பரதன் சொல்றேன், நீங்க பண்ணதே போறமே, நீங்க வந்து எனக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து இதுவே எனக்கு போறோம். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல உங்களுக்கு போறமா இருக்கும், நீங்க வந்து இதெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட சேனைக்கு அவளுக்கு போறாதே அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் அடுத்த கேட்கிறார், ஆமா உன் சேனை இருங்க, 50 ஜனங்கள் எல்லாம் கூட்டி வந்துருக்கேவா, எங்க போனான் அப்படின்னு கேட்க பரதன் சொல்றாரு, இல்ல இல்ல நான் கொஞ்சம் தூரத்துல நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவர் சொல்றான், நான் ஒண்ணும் இல்லை எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல பரதனும் கூட்டிட்டு வர போற. அதுக்குள்ள அவர் வந்து அவருடைய அக்னிக்கு வர எங்க உபாசனை பண்ணுவாரோ வந்து அக்னிஹோத்திரம்லாம் பண்ணுவாரோ யஜ்யம்லாம் பண்ணுவாரோ அங்க வர வந்து ஒரு பிராணாயாமத்தை பண்றார், ஒரு ஆச்சமயத்தை பண்றார், பிராணாயாமத்தை பண்றார். அங்க வந்து பல தேவதைகளை கூப்பிடுறாரு, கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், அப்புறம் வந்து இருக்கக்கூடிய யக்ஷர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார், மன தேவதைகள் எல்லாரையும் கூப்பிடுறார். எதுக்கு நான் ஆதித்யம் பண்றதுக்காக இந்த மாதிரி கூப்பிட. திடீர்னு வந்த பரத்வாஜாசிரமம் வேற மாதிரியே இருக்கு. நடுவுல ஒரு பெரிய மகால் வருது, பெரிய ஒரு பவனம், ராஜபவனம் வருது, ராஜா இருக்கிற இடம் அப்படியே வருது. சுத்தி வந்து பெரிய பெரிய மார்க்கங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் வந்து அங்க வந்து உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு சிம்ஹாசனம் போட்டு வச்சிருக்கா, மந்திரங்கள் உட்கார்றதுக்கு வந்து இடம்லாம் போட்டு வச்சிருக்கா. சுத்தி முத்தி அந்த புல்லே பச்சை பசேல்னு ஆயிருக்கு, எல்லா இடத்துலயும் வந்து வாசனையும் வீசக்கும். அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து பரதனை நோக்கி, அந்த பரதனுக்கு தான் அந்த பெரிய மகாதேவ பவனமே, பரதனை நோக்கி வந்து பால்ல இருக்கக்கூடிய பல பல நதிகள் வந்து ஓடுறது அந்த மகாலை நோக்கி. உள்ளுக்குள்ள பரதனும் வந்து அங்க சத்திரச்சாவரத்தை அவரே எடுத்துட்டு ராமர் அந்த சிம்ஹாசனத்தை உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு பாவிச்சு அவர் தான் அங்க இருக்கார். அவர் வந்து ராமருக்கு வந்து சுத்தி சுத்தி அவர் சேவைப்படுறார் சிம்ஹாசனத்துக்கு. அங்க அதுக்கே புஷ்பாஷன் போடுறார், இந்த மாதிரி கைங்கரியம் பண்றாரு பரதன். மேல வந்து அங்க இருக்கக்கூடிய அப்சரஸ்களை வந்து அங்க வந்து சில அப்சரஸ்கள் வந்து அங்க வந்து நாட்டியம்லாம் ஆடுறா அந்த சபைக்கு. இந்த மாதிரி ராத்திரி போகுது பரதன். மற்ற எல்லா ஜனங்களும் வந்து சந்தோஷமா வேற மாதிரி வந்து இருக்கு அவளுக்கு. நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 8 பேர் உட்காந்து வந்து உடம்பு கை காலெல்லாம் பிடிச்சு எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிருக்கா. நல்லா குளிச்சு விட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எண்ணெயாலே நல்லா மசாஜ் பண்ணி கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு வச்சிருக்கா. அது வந்து இவாளுடைய வந்து மிருகங்கள், அதாவது வந்து இவாளெல்லாம் செய்கர்கள் ஆச்சு. அவளோட ஒரு குதிரைகளோ அப்புறம் வந்து யானைகளுக்கெல்லாம் தனி சுஷ்ரூஷன். அவளுக்கெல்லாம் அழகா அதுக்கு சில பேர், அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு 5-6 பேர் அவளுக்கு வந்து இதெல்லாம் சாப்பாடு போடுவாங்கலாம், போட்டு நல்லா குளிப்பாட்டுலாம் எல்லாம் பண்ணிருக்காங்க. வெளியில வந்தா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இது அவளுடைய குதிரை, இது அவளுடைய யானை அப்படின்னு தெரியாம இருக்குது. அந்த மாதிரி அடையாளமே கண்டுபிடிக்காத மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பாடும் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு கிணறுல பாயசம், இன்னொரு கிணறு ரசம், இன்னொரு கிணறு சாம்பார், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. வடை, அப்பளம் இதெல்லாம் வந்து மலைமலையா குடிச்சு வச்சிருக்காங்க. பாயசத்துக்கு நதி இருக்கு. இந்த மாதிரி வந்து எல்லா சாமானுக்கும் வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கா. அதுவும் வந்து எல்லாருக்கும் வந்து போட்டும் வச்சிருக்கா. ஒரு இலையில ஒருத்தருக்கும் ஒரு இலை, ஒரு தட்டு, இந்த மாதிரி சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டு ஜாம் வந்து எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அந்த இடத்துல, சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அப்போ ஜனங்கள் எல்லாம் சொல்லலாம், உங்களுக்கு அயோத்தியும் வேண்டாம், மனமும் வேண்டாம், பேசாத இங்கேயே இருக்கலாம், சந்தோஷம் நல்லா இருக்கு. பரத்வாஜ ஆசிரமம் ஆசிரமம்னு நினைச்சேன், ஆனா ஆசிரமம் சமமே இல்லை. இங்க சந்தோஷமா கை காலெல்லாம் பிடிச்சி விடுறா, சாப்பாடுலாம் முடிச்சு விடுறா, நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்ல. அந்த மாதிரி ராத்திரி போடுது. அடுத்த நாள் காத்தால வந்து இதெல்லாம் இருந்து அப்படியே மறைச்சு போயிடுது. அது ஒரு நாள் தான் இருக்கல. அதனால வந்து எல்லா ஜனங்களும் வந்து திருப்பி ராமர் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற வந்து கிளம்பிடுறான். இப்படிதான் விஷயம். வாஸ்தவத்துல எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி தானே. இன்னைக்கு சாக்லேட் சாப்பிட்றோம், சாக்லேட் சாப்பிட்றோம்னா சாக்லேட் இருக்க போகுது இல்லை. நாளைக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் புத்துதான், அது ஒரு புத்துவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால வந்து இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும், மேல போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து விவாதம் வந்து மேல போயிட்டே இருக்கா. மேல வந்து பரத்வாஜர்கிட்ட வந்து பரதன் வந்து அம்மாக்களை வந்து அறிமுகப்படுத்துற கேட்கிற,
இவெல்லாம் யாரு, இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேரு சொல்லுப்பா காமிக்கிறார். இதுதான் கௌசல்யி, அந்த தர்மாத்மாவான ராமருடைய அம்மா அப்படின்னு மேல சொல்றார். சுமித்ரா ரொம்ப மகா தபஸ்வி. இந்த சுமித்ரையானவர் அவர் தான் வந்து லக்ஷ்மணனுடைய அம்மா, சத்ருகனுடைய அம்மா. மூணாவதாச்சே குரு, எல்லாரும் கஷ்டப்படுத்தலாம். அப்பாவாக தான் வாசத்து எல்லாமே இப்போ நடந்தது. எங்க அப்பாவும் கிளம்பினா இருந்தாலும் பிரத்யட்சமா எங்க அப்பாவோட மரணத்துக்கு காரணம், ராமர் வனவாசம் போனதுக்கும் காரணம் இந்த ஆள். இவதான் பெற்றிருந்தா, இவன் தான் கைகேயி அப்படின்னு சொல்றேன். அந்த மருத்துவர்கள் ஒரு வார்த்தை சொல்றது, அப்பா கைகேயி வந்து திட்டாத, இப்போ நடந்தது எல்லாமே வந்து நல்லதுக்காக தான் நடந்துட்டு, இது நம்ம கைகை மேல வச்சுக்கிறதுனால வந்து யாருக்குமே நல்லது வந்து போறது இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. கைகைக்கு இந்த மாதிரி கோபமான வார்த்தைகளை பேசாத அப்படின்னு வந்து மருத்துவருக்கு சொல்லி வைக்கிறார். வேற வந்து கிளம்புற சைனியோட குகனும் முன்னாடி குகன் பார்க்கணும். குகன் வந்து சில பேர் அனுப்பி வைக்கிறார் மருத்துவ பார்க்கறதுக்கு, அதாவது மகத்தத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வாழ குகனே வர மாதிரி வந்து எல்லாரும் போறா, மேல போறா. அதுவும் பரத்வாஜரும் சொல்றாரு, அதாவது பரத்வாஜருக்கு தான் தெரியுமே ராமசீதா எங்க போனாங்க சொல்றாரு. சித்திரகூடத்துக்கு போயிருக்கா அப்படின்னு வரும்போதே சொல்றாரு. அந்த ராத்திரி வந்து அங்க இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, சித்திரகூடத்துக்கு போயிருக்கா ராமலட்சுமணன் அப்படின்னு. எப்படி போகணும் வழியை காமிக்கிற, காமிச்சு விட்டு மேல வந்து அவ கிளம்புறா சித்திரகூடத்துக்கு. போக 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 அந்த சித்திரகூட்டம் வந்து பரதங்க பரதனோ வந்து கிட்டக்க வர ராமர் ஸ்மரணையேதான் இருக்கு. அங்க மந்தாக்கினி நதி வருது, இதுதான் ராமர் குளிப்பாரோ. அப்புறம் வந்து மேல வந்து போகும்போது இந்த மலையில தான் ராமர் இருக்காரு. அதோட அங்க புகை இருக்கு. அந்த புகையை பார்த்தா இந்த யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து நிச்சயமா ராமராதான் இருக்கும். துருவ ஞான விபாவசம் இங்க வருதுன்னா முன்னாடி வருது. ஆனா வந்து புகை இருக்குன்னா நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்குன்னா யாரோ அங்க வசிக்கிறா, யாரோ அங்க இருந்துட்டு இருக்கா, அது ராமரா இருக்கலாம் அப்படின்னு வந்து பரதனுக்கு ஒரு உற்சாகம் காணப்படுது. அந்த புகையை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். இது ஆகும்போது ராமலட்சுமணன் என்ன பண்ணிட்டு இருந்தா அந்த காயத்துல அப்படின்னு வால்மீகி சொல்றார். தீர்காலோஷிதா தஸ்மின் கிரோ கிரிவன பிரியः வைதேஹ்யா பிரியமாகாங்க்ஷன் சம்சசித்தம் விலோபயன் சம்சசித்தம் விலோபயன் தீர்காலோஷிதா தஸ்மின். ரொம்ப நாள் சித்திரகூடத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா சீதாராமன். இப்பதான் வந்தா வந்து ஒரு மாசம் தான் இருக்கு. ஒரு மாசம் இருந்தாலும் வாழ்க்கை முழுசா அங்கேயே இருக்கிற மாதிரியே இருக்கா. சீதைக்கும் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் இதோட கிரிவர பிரியா. ஏன்னா அங்க எல்லாமே வந்து அவளுக்கு பிடிச்சதா இருக்கு. மலையும் காடுமே எல்லாமே அவளுக்கு பிடிச்சதா இருக்கு. வைதேகியா பிரியமாகாங்க்ஷன் சம்சசித்தம் விலோபயன். அங்க வந்து சீதையும் சந்தோஷமா இருக்கா. சீதை சந்தோஷமா இருக்கிறதுக்காக ராமனுமே சந்தோஷமா இருக்காரா. சம்சசித்தம் விலோபயன் சம்சசித்தம் விலோபயன். அது மாதிரி சித்திரகூடத்துல சஞ்சரிக்கிறார் ரெண்டு பேரும். மேல சீதை கிட்ட பேசுறார். நராஜ்யாத் வம்சனம் பத்ரே நசவித்வினா பவஹ மனோமே பாததே திருஷ்ட்வா ரமணீயமிமம் கிரிம் ரமணீயமிமம் கிரிம் நராஜ்யாத் வம்சனம் பத்ரே. மா பத்ரே மங்களமானவளே, இந்த மலரை பார்க்கும்போது எனக்கு வந்து ராஜ்யத்துடைய நஷ்டம் எனக்கு தெரியல. நண்பர்கள்லாம் இருந்தாலே உங்களுக்கு அங்க அவள் இல்லாம இருக்கிறது எனக்கு தெரியல. மனோமே பாததே திருஷ்ட்வா ரமணீயம் கிரிம். என் மனசுல கவலையே நான் கவலை துறந்தே அப்படியே கவலையே இல்லாம இருக்கு. ரமணீயம் கிரிம் வைதேஹி ரமசே கச்சித் चित्रकूटे मया सह पश्यन्ति विविधान् भावान् मनोवाक्काय संयतान् வைதேஹி ரமசே கச்சித். அம்மா சீதை சந்தோஷமா இருக்கா, நல்லா இருக்கா அந்த இடம். சித்திரக்கூட்டே மயா சக, என்னோட சந்தோஷமா அந்த சித்திரக்கூட்டத்தை அனுபவிக்கிறியா.
பஷ்யந்தி விவிதான் பாவான். சுத்தி முத்தி இயற்கையை பாரு, நதியெல்லாம் சல்சல்னு ஓடுறது, குருவிகள் பட்சிகள்லாம் அப்படியே இருக்கு, சத்தம்லாம் போடுறது, மிருகங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பச்சை பசேர்னு இருக்கு, விதவிதமா இருக்கு, பூக்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு, மாதிரி இருக்கு. புஷ்பாஸ் தரணாகா, பூக்கள்லாம் அப்படி இருக்கலாம், ஒரு படுக்கை போட்டா மாதிரி இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கே. நான் பார்க்கும்போது மனோவாக்காய சொல்லியதாங்க அப்படியே வந்து சாந்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்படியே வந்து மேலும் மேலும் அந்த ஒரு அப்படியே அந்த ஒரு பீஸ்ல அந்த சாந்தியில வந்து மேலும் கொடுக்கறதா இருக்கு, சமாதியில போகக்கூடியதா இருக்கு, அப்படியே எல்லாமே நயமா இருக்கு, எல்லாமே நிற்கிறது உள்ளுக்குள்ள அப்படியே போடுது எல்லாம். மனோவாக்காய சொல்லியதான் மனசே அப்படியே தப்பிச்சிருக்கு, வாக்க பேசணும்னு தோணவே இல்லை. பார்க்கும்போது சமயத்தான் காய பாடியோ ரெஸ்ட்லெஸ்லாம் இல்லை, பாடி வந்து ஏதோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ரெஸ்ட்லெஸ்லாம் அப்படியே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வந்து இருக்கே இந்த இடம் அப்படின்னு வந்து சொல்ற. மேல வந்து சொல்ற சகி வச்ச விகாஸ்வ சீதே மந்தாகினி நதி கமலான்யமஜ்ஜந்தி புஷ்கராணி ச பாவினி புஷ்கராணி ச பாவினி சகி வச்ச விகாஸ்வ. சீதை இந்த நதியை பாத்தியா, இது வந்து உன்னுடைய நண்பன் மாதிரி நினைச்சோம். சீதே மந்தாகினி நதி அது எப்படி இருக்கலாம், ரெண்டு இடத்துலயுமே வந்து கமலானி அபமஜந்தி புஷ்பங்கள் அப்படியே பூக்கள், புஷ்கராணி ச பாவினி. ஒரு சைட்ல பார்த்தோம்னா அப்படியே வெண்தாமரைகள்லாம் இருக்கு, இன்னொரு சைட்ல செந்தாமரைகள்லாம் இருக்கு, ஒரு சைட்ல வந்து அப்படியே வெண்மையா இருக்கு, இன்னொரு சைட்ல அப்படியே வந்து சேப்பா இருக்கு. இந்த மாதிரி இந்த மந்தாகினி நதியை பாரு, அது வந்து உன்னுடைய நண்பன் அப்படின்னு நினைச்சுக்கோ. தெரியும் நீ வந்து ரொம்ப தூரம் அயோத்தியிலேயே வந்திருக்க, உனக்கு வந்து அவ்வளோ சகிகள்லாம் இல்லை, இங்க அவ்வளோ நண்பர்கள் அதாவது சகிகள்லாம் இங்க இல்லை, அதனால இந்த நதி மந்தாகினி நதியை வந்து சகியா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். கமலாலயம் வச்சிருந்து புஷ்கராணி பாவனி அப்படின்னு இந்த மாதிரி வந்து கவலை துறந்தே காதலிக்கு மலை உச்சிருந்தது. சீதையும் ராமானும் வந்து பிரியமோட அப்படியே சாந்தத்தோட அப்படியே அவங்க அப்படியே இருக்கா, சந்தோஷமா இருக்கா லட்சுமணரோட. இந்த மாதிரி அந்த அவரோட ஆசிரமத்தில் இருந்து இருக்கா. இந்த மாதிரி ஒரு நாள் சர்ச்சிலே வராளா, திடீர்னு பார்த்தா எந்த வனம் வந்து அமைதியா இருக்குமோ, எந்த வனத்துல அவ அமைதி தேடி வந்தாலும் அந்த வனத்துல வந்து திடீர்னு வந்து பட்சிகள் அப்புறம் வந்து மிருகங்கள்லாம் வந்து ஓடி வந்தது, பெரிய சத்தம் கேட்டது, இதெல்லாம் ஓடி வருது. இதெல்லாம் பார்த்து என்ன எழுதுங்க அப்படின்னு வந்து ராமலட்சுமணனுக்கு தோண, லட்சுமணனும் வந்து ஒரு மரத்துக்கு ஏறி மேல போய் பார்க்கறேன், என்ன ஆச்சு, ஏறி மாதிரி ஆகுது, மாதிரி பொதுவா ஆகாது அப்படின்னா அங்க பார்த்தா ஒரு பெரிய சேனை வந்து கோவிதார அயோத்தியாவுடைய ஒரு கொடி அப்படியே வந்து வருது. கோவிதாரம்னா ஒரு பறவை, அந்த துவஜம் அந்த கொடி அப்படியே வருது. ராமன் கேட்கிறார், என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். லட்சுமணன் கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறார், பா இப்பவே போய் நம்ம ஆசிரமத்துக்கு போயிடு, இல்லைன்னா குகைக்குள்ள போயிடு, சீதையை வந்து பத்திரமா பார்த்துட்டோம். நான் வந்து இதை பார்த்துட்டேன், நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் வந்து வழியில வந்து நான் பார்த்துட்டேன், என்ன பண்ணணுமோ பண்ணிடும் வச்சு செஞ்சிடும். என்னன்னா பரதன் வந்திருக்க, பரதன் வந்து தசரதரோட அந்த ஒரு முழு சேனையோட வந்திருக்கான். பரதன் முக்காவாசி உங்ககிட்டேருந்து ராஜ்யத்தை வந்து நிரந்தரமா உன்கிட்ட புடுங்கணும், அதுக்காக வந்திருப்பான் பரதன். அதனால இப்பவே நான் போய் இந்த முழு சேனையை நான் யுத்தம் பண்ணி முழு சேனையை நான் வந்து காலி பண்ணிடுறேன். இந்த சேனை என்னுடைய இதுல நிற்க முடியாத மாதிரி ஆக்கிடும். என்ன நினைச்சு பார்த்தான், நான் இப்பவே இது பண்ணி உனக்கு திருப்பி நான் அவனோட ராஜ்யத்தை போட்டுடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ராமன் சொல்றாரு, என்னப்பா இது, இந்த மாதிரி வந்து தம்பிகள்லாம் இந்த மாதிரி தம்பியோ புறவை வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நிச்சயமா பரதன் இதுக்காக வந்திருக்கவும் மாட்டான். இதை பத்தி பரதன் பத்தி நல்லா தெரியும், பரதன் வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னு எனக்கு தெரியும். அவரோ வந்து என்கிட்ட முக்காவாசி இந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது லட்சுமணா, ஒரு காலம் ரொம்ப இந்த மாதிரி ராஜ்யத்துல ஆசை இருந்ததுன்னா நீ போய் ராஜ்யத்தை எடுத்துக்கோ. பரதன் வந்து என்னோட வரட்டும், போய் ராஜ்யத்தை எடுத்துக்கோ. நான் தான் சத்தியம் பண்ணேன், என் பின்னாடிதான் வந்துருக்கணும்னு வந்திருக்கேன், அதுக்கு ஆசை இருந்தா ராஜ்யத்தை போய் எடுத்துக்கோ அப்படின்னு ராமர் சொல்ல.
லக்ஷ்மணர் கொஞ்சம் வெட்டப்பட்டார். இந்த மாதிரி கேட்டு வந்தேன். அவர் அப்படியே அந்த மதத்து மேலே இன்னும் நிற்கிறார். சொல்றார், அப்பா அந்த மாதிரிலாம் தோணல, பரதன் இந்த மாதிரி வருவார் அப்படின்னு தோணல. தசரதரே வந்திருக்கலாமோ உங்களை பார்க்கறதுக்கு. ஆனா தசரதர் வராமல் இருக்கீங்கன்னா ராஜாவுடைய துவஜம் கொடி அப்படின்லாம் சொல்றார். ராமர் சொல்றார், அதான் சரிப்பா, கீழே இறங்கணும், வாங்கணும், பரதன் வந்துருந்தா நம்ம உட்காந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மணர் இறக்கிறார். லக்ஷ்மணரும் ராமரும் சீதையும் ஆசிரமத்துக்கு வரா. அவன் உட்காந்து பிரதீட்சை பண்ணிருக்கா, எப்போ பரதன் வருவார். பரதன் திருப்பி வால்மீகி பரதன் கிட்ட வரார். பரதனும் ராமர் எங்க இங்கே வர கிட்டக்க வந்துட்டே இருக்கார். காமனை வென்று ராமனை காணாம சாந்தர் பவிஷ்யதி. சத்ருக்னா, இந்த ராமரை பார்க்காத முடியல, என்னால எனக்கு சாந்தியே இல்லை. ராமனுடைய தலை மேல இந்த பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண வரைக்கும் வாராத வரை, முடி சூட்டாத வரை, ராமனோட முடியல அந்த கிரீட்டத்தை போட்டுதான் தீருவேன். அதுக்கு மேல அதுக்கு முன்னாடி எனக்கு சாந்தியே சத்துருனா, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ஓடிலே வர அதே இருக்கார். அந்த மலை அந்த புகை இங்க அவங்க வந்துட்டு இருக்கார். அவர் சொல்ற, நிச்சயமா அந்த புகை யாரோ நெருப்பு பத்தினால்தான் தான் இருக்கு. நிச்சயமா யாரோ இங்க சம்ஸ்காரம் அக்னியை வச்சுன்னு அக்னி உபாசனை பண்ணிருக்காங்க, அதனாலதான் அந்த புகையில இருக்கு. மேல ஓடி வர அங்க பாத்தியா, அந்த மரத்துல யாரோ ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. பாதையை காமிக்கிறதுக்காக தான் இருக்கும். லக்ஷ்மணர் போட்டு வச்சிருப்பார். பாதையை ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு இங்க மரத்தை சஞ்சாரம் பண்ணிருக்காங்க, அப்படி வரணும் அப்படின்னு வழி காமிக்கிறதுக்கு போட்டிருப்பார். மேல வந்துட்டே இருக்க அங்க பாத்தியா, அந்த ரெண்டு மரங்கள் அங்க அந்த ரெண்டு மரங்கள்ல ரெண்டு தனுஷ் இருக்கு. மறுபடியும் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு தனுஷ் கட்டாயமா ராமலக்ஷ்மணனோட தனுஷா தான் இருக்கு. மறுபடியும் ராமனோட தான் இருக்கு. மேல அங்க அவங்க ஆசிரமத்துக்கு வரார். நிரீட்ச முகூர்த்தம் தூ ததர்ஷ பரதோ குரும் உடஜே ராமமாசீனம் ஜடாமண்டலதாரிணம். ராமர் ஒரு ஆசனத்தை போட்டு அங்க அந்த திண்ணையில விட்டு ஆசிரமத்துடைய திண்ணையில சீதையோட லக்ஷ்மணரோட அங்க ராமர் பார்க்கறாரோ இல்லையோ, ததர்ஷ பரதோ குரும், பரதன் அவர் குருவை பார்த்துட்டார். ஓடி வர ராமரை பார்க்கறதுக்கு கட்டிக்கணும்னு வர அப்படியே விழுந்துடுறார். அந்த ஏக்கத்துல அப்படியே அவர் அப்படியே விழுந்துடுறார். ராமர் போய் ராமர் ஒரு செகண்ட் எடுத்துது. ராமர் பரதனா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ உபவாசம் ஷாம் தீனாம் உபவாசம் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்திருக்கார். அவர் அந்த கவலையிலே இருக்கிறதுனால ஒரு வேற மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு. அந்த கவலையோட ராமர் பரதனை அவர் ஆஸ்வாசப்படுத்துறார், சமாதானப்படுத்துறார். பரதன் அப்படியே மடியில உட்காந்து இருக்கிறார். மேல சொல்றார், அதாவது இதுக்கு பேர் கச்சித் சர்க்கம். அர்த்த சர்க்கம் ரொம்ப பிரசித்தமான சர்க்கம். அயோத்தியா காலத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, டைம் இல்லை, அதனால சுருக்கமா சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு. ராமர் பரதனை கேட்கிறார், என்னப்பா இப்படி கேள், ராஜ்யத்தை நீங்க சரியா பார்த்துக்கிட்டியா? உனதான் அப்பா ராஜ்யத்தை பார்த்துக்கணும் அப்படி ஒரு கடமை கொடுத்திருக்காரு, ஏன் இப்படி வந்துட்டா? முதல்ல ஒரு கேள்விக்கிட்டே போற, ராஜ்யத்தை சரியா பார்த்துக்கிட்டியா? சரியான ஆட்களை போடுறியா? கச்சித் நித்ராவசனை ஸ்ரீஹி கச்சித் காலே பிரபுத்தியசே. சரியா தூங்குறியா? சரியான டயத்துக்கு தூங்குறியா? சரியான டயத்துக்கு எழுதுறியா? கச்சித் சாப்பிட்ற ராத்திரேஷு, அதாவது அப்பப்போ, அதாவது எவ்ரி அதர் டே எழுந்துட்டு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். ராமர் ஒரு ராஜாவுடைய நாள்ல எதுக்கெல்லாம் டயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லிட்டே வர, இதெல்லாம் பண்றியா இதெல்லாம் கேட்டுட்டே வர. இந்த மாதிரி கேட்க பரதன் கடைசியா முடிக்கிறார். அது மாதிரி ராமர் சொல்ற 100 ஸ்லோகம் அயோத்தியா காலத்தை பார்த்தோம்னா 4-5 பேஜ் போகும். பரதன் திருப்பி பேச போறாரு. அது பேசுறதும் 10 ஸ்லோகம் தான். ஆனா இதுக்கு எவ்வளவு கனமோ அதுக்கு அவ்வளவு கனம். அவர் சொல்றார், त्वामेव शोचं तव दर्शनेप्सुः त्वय्येव सक्तं अनिवर्त्य बुद्धिं त्वया विहीनः तव शोकरुग्णः त्वां संस्मरन् अस्तमितः पिता ते त्वां संस्मरन् अस्तमितः पिता ते. ராமா குட்டிக்கு வர வந்துட்டேன், ராஜா இல்லை அஸ்தமிதா. தசரத சூரியன் அஸ்தமிச்சிருக்கு.
திருப்பி வந்து அது வந்து ராத்திரி ஆயிடுச்சு, திருப்பி சூரியன் வந்து செட், த சன் ஹேஸ் செட் அப்படின்னு அவர் சொல்றார். பொய்யவ சத்தம் அநியோக்கிய புத்தி, அவனை தவிர்த்து வேற எதுவுமே நினைச்சுக்காம உன்னோடைய ஒரு நினைவுலயே இருந்துட்டு வேற எதுவுமே மனசுல வச்சுக்காம தொயாவிஹீனஹா தவசோக ரூப்னஹா சோக ரூப்னஹா, உன்னுடைய சோகம் வந்து அவருக்கு ஒரு வியாதி மாதிரி போயிடுது. அந்த வியாதினால கடைசியா அந்த தசரத சூரியன் வந்து அஸ்தமிச்சிருக்கு அப்படின்னு வந்து மரத்தன் சொல்ல ராமன் வந்து மயங்கி வேற ஒரு மரம் வந்து கோடாலையில வெட்டப்பட்ட அவனையில வேறாள் அப்படின்னு இதுவாக பண்ண பொண்ணியை வந்து திருப்பி ராமனுக்கு அவர் வந்து கேட்கிறார், திருப்பி பரதன் கிட்ட. அதாவது வந்து அவர் அழகார். பரதனையும் லட்சுமணையும் பார்த்து, என்னப்பா அது, எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அப்பாக்காக தான், எங்க அப்பா வந்து எனக்கு எல்லாம் ஆச்சு, எங்க அப்பா தான் எனக்கு தெய்வம் ஆச்சு, அவர் போனாங்கன்னா யாருப்பா அயோத்தியா பார்த்துருவாங்க, திருப்பி வரும்பொழுது நான் அப்பாவை பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சேன், என்னால அப்பாவை திருப்பி பார்க்கவே முடியாது. பரதா, எங்க அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி நீயே தான் வந்து பாக்கியவான், நான் வந்து எனக்கு அப்பாவோட உடல் கூட பார்க்க முடியல. ராமனுக்கு வந்து தசரத மரணம் நடந்ததுல அப்பாவுடைய கடைசி, அப்பா வந்து கடைசி சரீரத்தை கூட பார்க்க முடியல ராமராம. அவர் அழகா மேல சீதை சொல்ற, சீதை உன்னோட மாமனார் போயிட்டருமா, யாருமே அவனை பார்த்துப்பா, இந்த அப்பா தான் எனக்கு எல்லாமே இருந்த, இப்போ யாருமே இல்லை, அப்பா வந்து இப்படி அயோத்தியா எப்படி இருப்பாங்க, லக்ஷ்மணா உன்னோட அப்பா போயிட்டா லக்ஷ்மணா அப்படின்னு வந்து கட்டின்னு அழகா எல்லாரும். மேல வந்து நான் போய் தர்ப்பணம் பண்ணணும் அப்பாவுக்கு அப்படின்னு கிளம்புறேன். லக்ஷ்மணனோட தர்ப்பணத்துல வந்து அவ வந்து பிண்டத்தை கொடுக்குறான். தர்ப்பணத்துக்கு பிண்டம்னா வந்து நைவேத்தியம் மாதிரி, அதாவது புத்திரர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறான். இந்த சாப்பாடும் வந்து எப்படி இருக்குன்னா, சாப்பாடு வந்து இங்குதி புண்ணியாக்கம், அதாவது வந்து ஆலமரம் கூட இல்லை, இங்குதி விருட்சம், இங்குதி விருட்சத்துடைய இலைய எடுத்து அந்த இலையில நடுவில் இருக்கும், அதை வந்து பிண்டமா போட்டு கொடுக்குறது. அதோட வந்து ஜம்பு பழம், கொவ்வை பழத்தோடைய அதோடைய ஒரு கொவ்வை பழத்தை வந்து அப்படி நசுக்கி இதோட வந்து போட்டு கொடுக்குறது. அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் புருஷோபவதி அதெல்லாம் சசிய தேவதா, நான் தான் சொன்னேன். பிண்டத்துல வந்து சாப்பாடு கொடுப்பா, அந்த சாப்பாடு எப்பேற்படுத்துனா நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கோமோ அது வந்து கொடுப்பா. இப்போ வந்து சார்த்தம் ஆசனம் நடக்கிறதுனா நம்ம என்ன சாப்பிடுறோம், அரிசி சாப்பிட்டா அப்புறம் அதை சுற்றி உள்ள பல விஷயங்கள்லாம் சாப்பிடுவோம், பட்சி இத்தியாதிகள்லாம் சாப்பிடுவோம். அதனால வந்து அதெல்லாம் வந்து போடப்படுறது இலையில, அதாவது ப்ராப்பராக சாப்பிடக்கூடிய இலையில விஷ்ணு இலை அப்படின்லாம் சொல்றோம். அதுதான் அதனால அந்த போடப்படுறது. இவரும் என்ன சாப்பிட்டு இருந்திருக்கானா, இந்த இறுதி புண்ணியாக்கம், அதாவது வந்து அந்த இலைக்கு நடுவில் இருக்கிறது, அதை சாப்பிட்டு இருந்திருக்காரு. அதனால வந்து அதை பிண்டமா போடுறான். ஆமாம், லக்ஷ்மணனோட தர்ப்பணம் பண்றாரு தசரதற்கு. இந்த மாதிரி ஆகுது. பரதனும் திருப்பி வந்து முன்னாடி வந்துடும், எல்லாருக்கும் முன்னாடி. அதனால வந்து கௌசல்யா அம்மா இவெல்லாம் பின்னாடி வந்து ராமன் பார்க்கறதுக்கு ராமன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வரா. ராமன் திருப்பி செய்கிற தர்ப்பணம்லாம் முடிச்சு கௌசல்யா வழியில வந்துட்டு இருக்கா மற்ற அம்மாக்களோட. இப்போ வழியில பார்க்கறான், பிண்டத்தை பார்க்கறான், விட்டதை பார்க்கறான், பார்த்து சொல்றான், இதுதான் வந்து ராமர் சாப்பிட்டு இருக்கான், இங்கே இருந்தா முக்காவாசி சுதந்திரம் இருக்கா, சுதந்திரம் இருக்கும், உன் பிள்ளை இங்கே தான் வந்து என்னோட பையன் சுசூஷம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான் கௌசல்யா. இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாரு சீக்கிரம் வந்து இங்க இருப்பாலும், இதுதான் சாப்பிட்டு இருக்காள், இப்படி அவ இருக்கா, இந்த மாதிரி இன்னும் கௌசல்யா அவன் அழகா அப்படின்ட்டே இருக்கா. இந்த மாதிரி எல்லாரும் கடைசியா ராமரை பார்க்கறான். அங்க வந்து பரதன் வந்து மேல சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி அப்பா ராமா திருப்பி ராட்சத்துக்கு வந்துரு. தசரதரும் இல்லை, தசரதரும் தப்பி தவறி ஒரு சத்தியம் பண்ணாரு எங்க அம்மா கிட்ட தெரியாம. அந்த சத்தியத்தை வந்து ஏற்றுக்கணும்னா ஒண்ணும் இல்லை, திருப்பி நிச்சயம் அயோத்திக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்ற. ராமர் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல. அந்த நாள் ராத்திரி போறது, அடுத்த நாள் காட்டால திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காட்டால வந்து இந்த மாதிரி எல்லாரும் வந்து அப்படியே சேர்ந்து இருக்காங்க. சேர்ந்து இருக்கும் போது பரதன் திருப்பி சொல்றாரு, தஸ்ய மே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி அபிஷிஞ்சஸ்வ சாத்யைவ ராஜ்யேன மகவானிவ ராஜ்யேன மகவானிவ தஸ்ய மே தாசபூதஸ்ய. அப்பா ராமா, தஸ்ய மே தாசபூதஸ்ய, நான் உன்னுடைய தாசன், நான் உனக்கு சேவகன். பிரசாதம் கர்த்துமர்ஹசி, இந்த சேவகனுக்கு நீங்க ஒரு நல்ல பண்ணணும், நல்ல விஷயம் பண்ணணும்,
அபிஷேக சொல்லி இப்பவே அபிஷேகம் படிக்கும். இப்போ எந்த க்ஷணம் எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு, எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்தாச்சு. இங்கே அபிஷேகம் பண்ணிருக்காங்க. யுவராஜ் பட்டாபிஷேகம் பண்ணலாம், யுவராஜ் பட்டாபிஷேகம், ராஜ பட்டாபிஷேகம். நான் ராஜாஜி ராஜ்ய பகவான் இந்திரன் மாதிரி ராஜ்யத்தில் உட்காரலாம் அப்படின்னு சொல்ற. மேல சொல்றாரு, பா என்னால வந்து இந்த ராஜ்யத்தை பார்த்துக்க முடியாது. என்ன ஒரு சாமானியமான ஒரு பட்சி வந்து கழுகு போன ஒரு வேகத்துக்கு போக முடியுமா? அந்த மாதிரி நான் வந்து இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறது. இந்த ராஜ்யம் வந்து உன்னோட ராஜ்யம். நானும் வந்து உனக்கு வந்து கீழ்பட்டவன் தான், நானும் உனக்கு ஆட்பட்டவன் தான். அதனால நான் இந்த ராஜ்யத்தை பார்த்துக்க முடியாது. தயவு செய்து வந்து திரும்பி வந்துடு அப்படின்னு ராமர் சொல்ற. ராமர் மேல சொல்ற, சர்வே க்ஷயாந்தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றாரு, சொல்லி முன்னாடி ராமர் வந்து ஆரம்பிக்கிறார். சொல்றாங்க மாதிரி, அப்பா இந்த ராஜ்யமும் அப்புறம் வந்து வாழ்க்கையே இருக்கே, இதெல்லாம் வந்து அனித்தியமானது, இதெல்லாம் வந்து எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏதோ சொல்றாரு அப்படின்னு அப்புறம் பார்ப்போம். நாத்மனஹ காமகாரோஸ்தி புருஷோ மகேஸ்வரஹ இதஸ்சே தரதஸ்சைனம் கிருதாந்தஹ பரிகர்ஷதி. நாத்மனஹ காமகாரோஸ்தி, ஒருத்தர் இருக்காரு காமகாரஹா, நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால. பொதுவா புருஷோய மகேஸ்வரன், ஏன்னா நம்ம ஈஸ்வரன் கிடையாது, ஈஸ்வரனால நினைச்சது பண்ண முடியும். நம்ம எப்படின்னா இதஸ்சே தரதஸ்சைனம் விதி அப்படின்னு ஒரு கிருதாந்தஹ விதி, அது இங்கேயும் இழுத்து போடுது, இங்கேயும் அப்படியே அலையம். கிருதாந்தஹ பரிகர்ஷதி, அந்த மாதிரி இழுத்துட்டே போடுது விதி. சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக பதனாந்தா சமுச்சயாः சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் ச ஜீவிதம். சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக, ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து நிச்சயமா அழியும். பதனாந்தாக சமுச்சயாः, மேல போகக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமா கீழே தான் வரும். சம்யோகா விப்ரயோகாந்தா, ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறானா, ரெண்டு பேர் நண்பன், தீராத நண்பன் இவர் அப்படின்னு சொல்லுவோம். 10 வருஷம் கழிச்சு யாருன்னு தெரியாத நண்பன். அது மாதிரி சம்யோகா விப்ரயோகாந்தா, இதெல்லாம் சேர்றது அது புரியும். மரணாந்தம் ஜீவிதம், வாழ்க்கையே அந்த மாதிரி தான். வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் வந்து பிறந்ததுன்னா அதுக்கு மரணம் உண்டு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இயற்கையே இருக்கு. இந்த மாதிரிதான் வந்து மரணமே பொதுவா எல்லாமே இந்த மாதிரிதான் போகும். இந்த யமன் இருக்காரு காலதேவதை, மரணம், அது வந்து நம்ம நிற்கும் போது நம்மளோட இருக்கு, உட்காரும் போது நம்மளோட வந்துட்டே இருக்கு. அதை வெயிட் பண்ணி இப்போ நம்ம காலம் வந்து முடியும் அப்படின்னு வெயிட் பண்றது. அதே மாதிரியே வந்து கிளம்புறது எல்லாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து போயிட்டு கிளம்பிட்டு இன்னொரு அவரை பார்த்து நான் கொஞ்ச நேரத்துல நானும் வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மரணமே. நம்ம ஒருத்தர் கிளம்புறத பார்க்கறோம், அந்த மாதிரிதான் நாமளும் அப்புறம் கிளம்ப போறோம். அப்புறம் காயந்தி உதிதாதித்யே, அதாவது உதிதாதித்யே நந்தந்தி உதிதாதித்யே நந்தந்தி ஸ்மிருதே ரபோ. சூரியன் வந்து உதிக்கிறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, சூரியன் அஸ்தமிக்கிறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நாளுக்கு நாள் சந்தோஷமா தான் எல்லாரும் இருக்கா. ஆனா வந்து நாளுக்கு நாள் வந்து வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் போடுது. இதெல்லாம் சொல்ற. ஆனா மேல இன்னொரு விஷயம் சொல்ற, இருக்கிறதுனாலதான் சுகபாஜா பிரஜாஸ்மிருதாக, எல்லாமே அனித்தியம், அதனால எல்லாமே துக்கமானது. வாழ்க்கையை வந்து நம்ம வந்து அனுபவிக்க கூடாது. எல்லாரும் வந்து அனித்தியமா இருக்காதுலாம், அதனால அனித்தியமா இருக்கிறதுனால சம்சாரம் சாக்கட், சம்சாரம் இருக்கே இது வந்து நம்ம என்ஜாய் அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு நாம சொல்லுவோம். எல்லாம் அனித்தியமா இருக்கிறதுனால நம்ம சுகத்தை தேடி போகணும், சந்தோஷத்தை கொடுக்கறது பண்ணணும். வாழ்க்கையில கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சுகபாஜா பிரஜாஸ்மதாக, இந்த சுகத்தை தேடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கே, இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரைட் அப்படின்னு நான் சொல்றேன். சுகபாஜா பிரஜாஸ்மதாக, எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த வாழ்க்கையில குறைச்ச நேரத்துல வந்து எவ்வளவு பண்ண முடியுமோ நல்லது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம அப்பாவும் இருந்தார். அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருந்தார். என்னெல்லாம் கடன் இருந்ததோ அவருக்கு அதெல்லாம் தீர்த்துட்டார். சந்தோஷமா எல்லாம் வாழ்ந்தார். எல்லா ராஜ்யத்தை வந்து பரிபாலனை பண்ணார். எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கிறதுனால அவரே சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி மேலோகத்திற்கு ராஜா கிளம்பினார். அவரோட டைம் அழைத்து அந்த ராஜாவுடைய சத்தியத்தை நான் வந்து காப்பாற்றுறதுனால நானும் வந்து தர்மம் பண்றதாகும் அப்படின்னு ராமன் சொல்றோம். அதனால நான் அந்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ராமன் சொல்றாங்க.
மேல வந்து அங்க வந்து பரதன் வந்து திருப்பி பேசுறான். இந்த இடமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். ஏன்னா வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறா அப்படின்னு பார்க்க முடியும் ஒரு சமயத்துல. அதே சமயத்துல பாவமும் வந்து தெரியும். பரதன் சொல்றான், இப்போ வந்து ராமர் வந்து கிளியரா நிரூபணம் பண்றார், நான் தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறேன். இந்த தர்மம் என்னன்னா வந்து எல்லாமே அனந்தியமானது, அதனால வந்து எது வந்து தர்மத்தை கொடுக்கணும் அதை நான் பண்றேன் அப்படின்னு. பரதன் வந்து அடுத்தது கேட்கிறார், பண்றது தர்மமோ அப்படின்னு கேட்கிறார். ஆனா அவர் சொல்றார், பாரு ராமா பாரு, அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார், ஒரு பாவத்தையே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உன்னை வந்து வனத்துக்கு அமிச்சு, அவர் வந்து வனத்துக்கு அமிச்சு தர்மத்தை அவர் வந்து ஃபாலோ பண்ண, அது எங்க அம்மா கிட்ட கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டார். அவரும் கிளம்பிட்டார், அவர் இனிமே இல்லை. வாஸ்தவத்துல நீ பண்ற பெரிய தர்மம் என்னவா இருக்கும்னா, நீ பண்ற பெரிய தர்மம் என்னவா இருக்கும்னா அப்பாவுடைய பாவத்தை வந்து கழிக்கிறது. அது எப்படி கழிக்கலாம்? திருப்பி ராஜ்யத்துக்கு வருது. அப்பாவுடைய பாவத்தை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறது, அதுவே தர்மமாச்சு. ரெண்டாவது வந்து ராஜ்யத்தை பார்த்துக்கிறது தர்மமாச்சு. ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுனால பல பேரை சந்தோஷமா வச்சுக்கலாம். நீரோ குணவா, நீரோ வந்து ராஜ்யத்தை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிற ஆளு. அதனால பிரத்யட்சம் உச்சரிச்ச சம்சயம், கண்ணுக்கு நேரா இந்த தர்மம் தெரியறது ராஜ்யத்தை பார்த்துக்கிறது. அது விட்டுட்டு தபஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வனத்துக்கு வந்திருக்கியே, அது எப்படி தர்மம் ஆகும்? அது வந்து ஏதோ சமிகர்கள் பண்ணக்கூடியது. ரிஷிகள்லாம் வந்து உட்காந்து தபஸ் பண்ணுவா, அவ வந்து இதை வச்சுப்பா அவளோட தர்மமா. அதுவும் வந்து ரொம்ப தெளிவான தர்மம் இல்லை, உனக்கு கொடுத்த தர்மம் இல்லை. அதனால ஏன் அது பிடிக்கல? ஒரு காலம் உனக்கு வந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா ராஜ்யத்தை வந்து தபஸ் பண்ண. சதுர்ணாம் ஆசிரமாணாம் ஹி காதஸ்யம் ஸ்ரேஷ்டமாசிரமம் பிராபிருத் தர்மஜ்ஞ தர்மஜ்ஞாஹ தம் கதம் திக்துமர்ஹசி. சதுர்ணாம் ஆசிரமாணாம் ஹி மேல சொல்றார், 4 ஆசிரமங்கள் இருக்கு வாழ்க்கையில வந்து. அதாவது வந்து பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி, காரஹஸ்தியம் கல்யாணம், அப்புறம் வானப்பிரஸ்தம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறம் மனத்துக்கு போகுது சேர்ந்து தம்பதிகளா, அப்புறம் சன்னியாசம் அப்படின்னு தனியா வந்து யாருமே இல்லாம இருக்கிறது, அதோட வந்து மரணம் அப்படின்னு வச்சுட்டு இருந்திருக்காங்க. 4 ஆசிரமங்கள் அப்படின்னு. இதுல இருக்கிறதே முக்கியமான ஆசிரமம் வந்து கல்யாணம் இருக்கக்கூடிய ஆசிரமம் காரஹஸ்தியம். சதுர்ணாம் ஆசிரமானி காரஹஸ்தியம் ஸ்ரேஷ்டமாசிரமம், ரொம்பவே ஸ்ரேஷ்டமான ஆசிரமம் இந்த காரஹஸ்தியம் தான். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து காரஹஸ்தியம்னா என்ன, சம்பாதிக்கிறது, ஒரு குடும்பத்தோட இருக்கிறது, சம்பாதிக்கிறது, நல்லதை பார்த்துக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து, மேரேஜ் ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஒன்றும் இல்லை, சம்பாத்தியம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது காரஹஸ்தியம் அப்படின்னு ஆகுது. அது எப்படி ஒரு நாள விட முடிகிறது? அது எப்படி விட்டுட்டு வர்றதுக்கு வர இங்க வந்து இதுவே சம்பாதிக்கிற ஒன்றுமே பண்ணல, சீத்தையோட இருந்துட்டேன், அது ப்ராப்பர் தர்மம், அதுதான் வந்து இருக்கிறதே சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்றாளே வேற அப்படின்னு கேட்கறேன். இதுக்கு ராமர் வந்து சொல்றாரு, முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, அப்பா பரதா, நான் இந்த வரதுலேயே வந்து அப்பாவோட கடனை தீர்க்கறதுக்காக. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப நாள் முன்னாடி உங்களோட அம்மாவுக்கு வந்து வரம் கொடுத்தாங்க, 2 வரம் கொடுத்தார். அது வந்து இன்னும் அப்பா பாக்கியம் ஒரு கடனா இருக்குது, கடனாளியா இருக்கார் அப்பா. அந்த கடனை தீர்க்கறதுக்குமே நான் வரதுக்கு போறேன் அப்படின்னு ராமன் காமிக்கிறாரு. இந்த தர்மம் விஷயத்தை இன்னும் பேசலாம், இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறது, அப்புறம் சொல்லுவார் காரணம். முன்னாடி சொல்ற கடனை தீர்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டு நாங்க இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் ஜாபாலி அப்படின்னு. ரொம்ப ஒரு விசித்திரமான ஆள் ஜாபாலி அப்படின்னு இருக்கிறவர். அவர் கேட்கிறார், என்னப்பா அது கடன் எல்லாம் பேசுற, என்ன கடன்? அவன் இல்லவே இல்லையே தசரதர். அதாவது வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் பிடிச்சி வந்து தர்மம்னு சொல்ற, சத்தியம்னு சொல்ற, நான் சத்தியத்துக்காக காட்டிட்டே வரேன்னு சொல்றேன். சத்தியத்தை பார்க்க முடியுமா உன்னால? ஏதாவது பண்ண முடியுமா சத்தியத்தை வச்சு? தர்மம்னு பேசுறேன், என்ன தர்மம் இல்லை? தர்மம் வந்து என்ன பார்க்க முடியுமா, அதாவது செய்ய முடியுமா? தர்மத்துக்கு ஏதாவது உபயோகம் இருக்கும் அந்த தர்மத்துக்கு? இன்னும் இல்லை. அதுக்கு வந்து இங்க பாரு, ராஜ்யமே உனக்காக காத்துன்னு, அதை விட்டுட்டு யார் இந்த தர்மத்துக்கு பின்னாடி கட்டி நடுவா, சத்தியத்துக்கு பின்னாடி கட்டி நடுவா? சொல்ற, கஸ்ய புருஷோ பந்துஹு இமாப்யம் கஸ்ய கேனசித் யதேகோ ஜாயதே ஜந்துஹு ஏக ஏவ வினஷ்யதி. அம்மா அப்பாலாம் பேருக்கு தான், அவன் கொஞ்ச நேரம் இருக்கா அப்புறம் போயிடுறாவா. இதை எப்படி இருக்குன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு அவன் இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அம்மா அப்பா போயிட்டு வருவா. இதேக்கும் ஜாயதே ஜந்துஹு ஏக ஏவ வினஷ்யதி. வாசல்ல உனக்கு நீதான் இருக்க, வேற யாருமே இல்லை. பிறந்தேன்னா தனியா
தனியா தான் படுக்க, தனியா தான் நீ செத்து போற. அதனால உனக்கு வேண்டியதை பார்த்து போயிட்டே இரு. அப்பாவுடைய இது, அப்பாவுடைய சத்தியம், இவாளுடைய சத்தியம், இவாளுடைய தர்மம், அவளுடைய தர்மம்லாம் போய் கட்டி நடாதுன்னா ஏன் கவலைப்படுற? உனக்குதான் பாரு, ராஜ்யம் இங்க இருக்கு, ராஜ்யம் அப்படியே காத்துட்டு இருக்கு. எல்லாரும் யாருமே, அதாவது வந்து சில்வர் பிளாட் அப்படியே தங்க தட்டுல உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறான். அதை விட்டுட்டு சத்தியம் தர்மம் கடல்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு ரொம்ப ஒரு சிம்பிளான உதாரணம் கொடுக்குறேன். பித்திருக்கள் இருக்கா, ஷார்ட் பண்றேன். என்ன ராமநாள் வந்து சாப்பாடு சாப்பிடணும்னா அவளுக்கு என்ன சாப்பாடு போய் சேர போடுதா? ஜாபாடி கேட்கறாரு, சாப்பாடு போய் சேர போடுது அவளுக்கு ஒன்றும் சேராது. என்ன பிராமணாலாம் எதுக்கு பண்றாங்கன்னா அவளுக்கு சாப்பாடு வேணும், அதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, நியமத்தெல்லாம் பண்ண அப்படின்னு ஜாபாடி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கேட்கிற ராமர் கேட்டு பேசாது. வாஸ்தவத்துல நீங்க சொன்னது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு கொண்டுதான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஹிதத்தை கொடுக்கக்கூடியது இல்லை இந்த விஷயம்லாம். நாளைக்கு நான் வந்து சத்தியத்தை நான் வந்து விட்டேன்னா எல்லாமே நில கொலையும். அப்படியே நான் ஒண்டி இல்லையே இந்த வாழ்க்கையில. நான் வந்து இந்த ராஜ்யம் நீ பார்த்துக்கோன்னு சொல்றியே, நான் வந்து சத்தியத்தை விட்டு ராஜ்யத்தை பார்த்துக்கிறேன்னா ராஜ்யத்துல இருக்கிற பிரஜைகள் எப்படி இருப்பான்? சத்யமேவேஸ்வரோ லோகே சத்யம் பத்மா அஸ்தா சதா சத்யமூலானி சர்வாணி சத்யாநாஸ்தி பரம்பதம் சத்யமேவேஸ்வரோ லோகே. இந்த சத்தியம் இருக்கே, இது வந்து உலகத்துக்கே கடவுளா இருக்கு. சத்யம் பத்மா அஸ்தா சதா, லக்ஷ்மி வந்து இந்த சத்தியத்துக்கு தான் இருக்கா. சத்யமூலானி சர்வாணி, எல்லாமே சத்திய மூலமுடையதாக இருக்கு. சத்யாநாஸ்தி பரம்பதம், சத்தியத்துக்கு மேற்பட்டதா ஒன்றும் இல்லை உலகத்தா. அதனால சத்தியத்தை நான் விட்டேன்னா எல்லாமே போராட்டம்னு அர்த்தம். நாளைக்கு வந்து நான் சத்தியத்துல இருந்தேன்னா எல்லாரும் என்ன பார்க்க போறோம்? ராஜா எப்படி இருக்காரோ அப்படிதான் பிரஜைகள் இருப்பான். நான் சத்தியத்துல இருந்தேன்னா அவனும் சத்தியத்துல இருக்க மாட்டான். அவன் சத்தியத்துல ராஜ்யமே சரியா இருக்காது. அதனால பேசுறதுலாம் நல்லாதான் இருக்கு, அவன்தான். ஆனா அதனால யாருக்குமே உபயோகம் இல்லை. இந்த மாதிரி பேசக்கூடிய பொதுவா இந்த மாதிரி சில பேர் பேசுவோம். அதாவது வந்து இதெல்லாம் எதுக்கு வேணும் இன்னைக்கு வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கா. ஆனா அவன் பேசுறது எல்லாமே எப்படி இருக்கும்னா அது வந்து வாஸ்தவத்துல அர்த்தமில்லாததா இருக்கும். ஏன்னா வந்து முன்னும் பின்னும் முரட்டாகும். கேட்கறதுக்கு இப்போதைக்கு இந்த க்ஷணத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அப்புறம் ரொம்ப காலத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி அதாவது சுயநலத்துக்காக செய்யக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி. சனாதன தர்மத்துக்கு இதுக்கே ஒரு உதாரணங்களா இருக்கும். லோகாயதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு சனாதன தர்மத்துக்கு. ரிணம் கிருத்தா கிருத்தம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நெய் வேணும்னா எதிர் வீட்டுக்கு போய் நெய் வேணும்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படியாவது நெய்யை வாங்கிக்கணும். இன்னும் ஒரு கடன்லாம் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். கேட்டா வந்து நெய் வாங்கிட்டோம், அப்புறம் வந்து கேட்டவங்க நான் கிட்ட நெய் வாங்குதா என்ன, நான் ஒன்றும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, வேற யாருமே எதுவுமே பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கு. இந்த ஒரு மதம் இருக்கு. வந்து ரொம்ப நாளுக்கு அது சரியாகுது. இந்த மாதிரி வந்து ஜாபாலி பேச ராமன் கேட்கறாரு, எப்படி அப்பாவோட சபையிலேயே விட்டார், இந்த மாதிரி பேச்சையும் விடமாட்டாரு எங்க அப்பா அப்படின்னு திட்டுறார் ராமன். மேல வந்து மணி கேட்கும்போது அவங்க ஜாபாலி சொல்றேன், நான் ஜாபாலி பேசுறேன், நான் வந்து எது வந்து உங்க ராஜ்யத்துக்கு திருப்பி வந்து கூட்டி வருமோ அதை நான் பேசினேன். எனக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு மச்சனாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கிறதே இல்லை அப்படின்னு அதோடைய ஆழம் வந்து எங்கேயோ இருக்கு. ஆனா வந்து சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து எப்போ எது வந்து உபயோகமா இருக்குமோ அதை பேசுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ராஜ்யத்தை வந்து திருப்பி எடுக்கிறதுக்காக நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். மேல வந்து வசிஷ்டர் வந்து சொல்றாரு, ஜாபாலிக்கு இதெல்லாம் தெரியும். வசிஷ்டர் வந்து இருக்கார், ஜாபாலிக்கு இதெல்லாம் தெரியும் காரணமா அவர் வந்து உங்களை திருப்பி வரத்துக்காக தான் சொல்றாரு அப்படின்னு அவருமே சொல்றாரு. அவ்வளோ ஒரு அவைதிகமான விஷயம். மேல வந்து வசிஷ்டர் சொல்றாரு, ஆமா கேளு, நான் சொல்றேன் இப்போ சொன்னீங்க. அதாவது வந்து சத்தியத்துக்கு தான் எல்லாமே, சத்தியம் மேல மாதிரி தர்மமே இந்த உலகத்துல தர்மத்தை கடைபிடிக்கணும். திருப்பி தர்மத்துடைய ஒரு மகிமையை வந்து திருப்பி வந்து ஸ்தாபிச்சிருக்க, தர்மத்துடைய முக்கியத்துவத்தை திருப்பி கொண்டு வந்திருக்க. நான் சொல்றேன் எது தர்மம் அப்படின்னு பாரு. உன்னுடைய வம்சாவளியே பார்த்துச்சு. மனுவிலேருந்து ஆரம்பிச்சு பாரு. மனுக்கிட்டேருந்து மாந்தாத்தாலேருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். மனு மாந்தாத்தா வந்துட்டே இருக்கும். அஜன் தசரதனுடைய அப்பா, மூத்துக்குள்ள தசரதன் மூத்துக்குள்ள நீங்க. அதனால இந்த ராஜ்யத்தை பார்த்தியா, யாரெல்லாம் ராஜா, யாரெல்லாம் மூத்துக்குள்ள யாருனாலும் அதான் ராஜா.
இப்படிதான் போயிட்டு, இதுதான் வந்து சதாம் பதிகி, இப்படிதான் வந்து நல்லவா வந்து சொல்லி வச்சிருக்காங்க. ரெண்டாவது, நானும் ஒரு குரு. உங்களுக்கு வந்து பொதுவா 3 பேர் தான் உங்களோட வாழ்க்கையோட குரு. ஒருத்தர் அம்மா, அப்பா, அப்புறம் நான் குரு. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு, நான் சொல்றது தர்மமாகும். இப்போ நீ பண்றது வந்து நான் சொல்றதுக்கு விருத்தமா இருக்கு அப்படின்னு மேல சொல்றேன். ராமர் அதை கேட்டுக்கிறாரு, சொல்றாரு மேல, நீங்க சொல்றது கரெக்டு தான், ஆனா வந்து அப்பா எனக்கு அவ்வளவு பண்றாரு என் வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதில் வச்சிருக்கேன். எங்க அப்பா எனக்கு அவ்வளவு பண்றாரு வாழ்க்கையில, நான் வந்து திருப்பி ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்காரு. அதெல்லாமே சொல்றேன். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வச்சிருக்காரு, குளிப்பாட்டி விட்டுருக்காரு, சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காரு, எனக்கு வந்து சுஷ்ரூஷெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்து நான் கொடுக்க முடியாத ஒரு நேரம் வந்து, அதனால எங்க அப்பா நான் ஒன்று செய்யணும்னா நான் நிச்சயமா அது செய்ய வேண்டியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஜாபாரி சொல்லும்போது சாத்திரம் தர்மம் அகந்தேட்சி சொன்னியப்பா. ராஜா இப்போ வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொன்னியே, அந்த தர்மத்தையே நான் விட்டுடுறேன். ஏன்னா வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கிறதோட சத்தியம் தான் முக்கியம். இந்த ஏன்னா வந்து சத்தியத்தை எடுத்துக்கலாம்னா எல்லாருக்கும் ஹிதம், எல்லாருக்கும் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்றேன். தர்மம் தர்ம சங்கீதம், இந்த இடத்துல சாத்திர தர்மம் அதர்மமானது அப்படின்னு சொல்றேன். ராஜ்யத்தை எடுத்த ஆளுங்க அதர்மம் அவர் பேசுறார். யாராலுமே எதுவே சொல்ல முடியல. பரதர் வந்து கடைசியா வந்து பாக்குறார், சொல்றாரு இந்த மாதிரி வந்து கடைசியா வேற வழி இல்லாம பரதர் சொல்றாரு, நான் வந்து பிராயோபவேஷம் பண்றேன். ராமர் வந்து திருப்பி ராஜ்யத்தை எடுத்துக்கிற பிராயோபவேஷம் பண்றேன். பிராயோபவேஷம் தான் ஒரு ஆசனத்துல இருப்பார், உபவாசத்துல இருப்பார், ஒன்னும் சாப்பிட மாட்டேன். ராமன் திருப்பி வருவார், நான் செத்துடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் பிராயோபவேஷம் அப்படின்னு. ராமன் கேட்டு பயப்படுறாரு, பரதா அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாது, இந்த க்ஷணமே வந்து நிறுத்திடு, இப்போ தண்ணியை தொட்டுடு, உன் மொத்தத்தை நிறுத்திடு, நீ ராஜ்யத்தை ஆளணும், அதுக்காக தான் அவனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றாரு. பரதன் கேட்கிறாரு, முன்னாடி வந்து கேட்கிறாரு, ஜனங்களா வந்தாங்க, இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்க, என்னப்பா நீங்களும் சொல்ல மாட்டேன்னா ராம திருப்பி வருது அப்படின்னு கேட்கும்போது அவா சொல்றான், உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல, ராமர் பண்றது கரெக்டுன்னு தான் இருக்கு, அவர் சொல்றது திருப்பி அவரால் எதிர்த்து பேச முடியல. அவ்வளவு தர்மத்தை இருக்கும்போது அவர் தர்மத்தை இருக்கிறதுனால அவர் பின்னாடியே போறோம். அந்த தர்மத்தை பார்த்து அதை மீறி நம்மளால திருப்பி வர முடியும் வா அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு நம்ம எதுவும் சொல்றாரு. யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. கடைசியா வந்து இந்த மாதிரி சொல்ல ராமன் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே நிராகரிக்கிறார். நான் வனத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்றேன். மேல பார்த்து இன்னும் சின்ன கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னா வந்து சரி நான் வனத்துக்கு போ, திருப்பி வந்து நான் வனத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அது சொல்ல ராமன் அதுவும் வந்து உச்சிதம் இல்லப்பா அப்படின்னு வந்து சொல்றேன். அது வந்து ப்ராக்சி, அதாவது வந்து தசரதர் வந்து நான் தான் சத்தியம் போகணும்னு சத்தியம் பண்ணிருக்காரு, அதுக்கு நீ வந்து என்னை பார்த்தா போக முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல பரதன் இன்னுமே வந்து ராமன் வந்து வனத்துக்கு போகணுமா அப்படின்னு இருக்கு. அங்க ரிஷிகள் கடைசியா வரா. ரிஷிகள் வந்து சொல்றா, பா பரதா இங்க பாரு, நம்ம வந்து ராமனை பார்க்கறத வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம இஷ்டப்படுறோம்னா, அதாவது சதானிடம் இவம் ராமம் இச்சாமஹே சொல்றான். இப்போ நீ வந்து ராமனை தடுத்து நிறுத்தினா ராமன் வந்து இன்னும் கடனாளியா இருப்பார், அப்பா கடனாளியா நம்ம ராமனை பார்க்க வேண்டாம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்றாங்க. ரிஷிகளே இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து அப்பேற்பட்ட தர்மாத்மா ராமர், அவர் வந்து அப்பாவுடைய கடன், அப்பா கிட்ட இருக்கக்கூடிய கடனை அடைச்சுதான் போகணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்றாங்க. அவருக்கே அந்த கத்தினா நான் எங்களுக்குமே என்ன கத்து, அவரோ வந்து அப்பா வந்து ஆரம்பத்திலேருந்தே சுஷ்ரூஷ் பண்ணணும். புத்திர சுஷ்ரூஷியா புத்திரா கௌசல்யா என்ன சொன்னா, அப்பா சுஷ்ரூஷியாலேயே வரத்து எந்த சுஷ்ரூஷ பண்றீங்களோ அதோட ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவ்வளோ தலைமை பிரத்யக்ஷ தேவதை, அப்பா வந்து பிரத்யக்ஷ தெய்வமா பார்த்தோம். அவருக்கே என்னன்னா அவர் வந்து கடனாளியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ அப்பா கிட்ட வந்து கடனாளியா இருக்க கூடாது அப்படின்னு வந்து ரிஷிகள் வச்சுக்கிட்டான். அதாவது மாமூலமா இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பா தான் அம்மா ஏமாத்துறான், அப்பா வந்து சின்ன வயசுலேயே பார்த்துட்டு இருக்காங்க, அம்மா வந்து கர்ப்பத்தை தரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து புரியல. மேல வந்து ரிஷிகளா அப்படி சொல்ல ராமன் வந்து கடனாளியா இருக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்கறோம். அதனால ராமன் வனத்துக்கு போகணும், இதுதான் வந்து மங்களமானது அப்படின்னு சொல்றான். அதை இன்னுமே வந்து
எப்படியாவது வந்து வரியா, எப்படியாவது வந்து அயோத்திக்கு வரியா கேட்கிறார். ராமன் மேல சொல்றார், லக்ஷ்மி சந்திராலபே யாத்வா ஹிமவான் வா ஹிமம் ஸ்திதே அதீயாத் சாகரோ வேடா பிரதிஜ்ஞா மகம் பிதுஹு. சந்திரன் வந்து சோபையை வந்து அழைக்கலாம், ஹிமவான் வா ஹிமம் ஸ்திதே திடீர்னு ஒரு நாள் ஹிமாலயத்துல வந்து பனி எல்லாம் இருக்கலாம். ஆனா வந்து நானும் எப்படி சாகரம் வந்து ஒரு கால் வந்து அது வந்து தீரம், அது வந்து அதோடைய ஒரு எப்படி இது அதோடைய எல்லையை கூட தாண்டலாம் சமுத்திரம். ஆனா நான் என்னோட சத்தியத்தை தாண்ட மாட்டேன் அப்படின்னு நிக்கிற பரதருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா சொல்றார், ராமா இந்த பாதுகைகள் வந்து எழுந்துருளி அப்படின்னு சொல்றாரு. ராமரோ வந்து அந்த பாதுகைகளுக்கு அதுக்குள்ள போறாரு. அதிரோஹாய பாதாபியாம் அதிரோஹாய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விகாசிதः அதிரோஹாய பாதாபியாம். ராமன் அந்த பாதுகைகளை போட்டுக்கிறார். பாதுகையை ஹேமபூஷிதே, அந்த பாதுகைகளே வந்து அப்படியே வந்து ஹேமபூஷிதே, அதுல வந்து அப்படியே சுவர்ணம் இருக்கு. ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விகாசிதः, இவைகளே வந்து யோகக்ஷேமத்தை கொடுக்கும், எல்லா உலகத்துக்குமே அப்படின்னு வந்து மேல சொல்றார். மேல அடுத்ததாக வந்து பரதன் இந்த பாதுகைகளை எடுத்துன்னு போய் வந்து அவர் வந்து முதல்ல அந்த சுற்றுக்கூடத்துக்கு முழுசா வந்து பரிக்கிரமா பண்றார், சுத்தி வர்றார். ராமன் இங்க இருக்காரு அதை பார்த்துட்டு அடுத்ததாக திருப்பி அயோத்திக்கு வந்து சேரலாம். அயோத்தியே எப்படி இருக்கலாம், விதுர்மாம் விபஹேமாபாம் அத்வராக்னே சுவர்த்திதாம் கவிரபூஷிதாம் பశ్చాத் சிகாம் விப்ரலயங்கதாம். ஒரு நெருப்பு, அதாவது வந்து அக்னிக்கு இருக்கக்கூடிய நெருப்பு வந்து அத்வராக்னே யஜ்ஞத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்னி, அது வந்து கவிரபூஷிதாம் பశ్చాத் சிகாம் விப்ரலயங்கதாம் எல்லாம் அடைஞ்சிருக்கு, அப்படியே எல்லாத்தையும் வந்து தூசியா இருக்கு. அந்த மாதிரி அயோத்தி வந்து ஒரு பொடி இல்லாமல் இருக்கு. வித்வஸ்த கவச்சாமிருத்ன கஜவாதி ரதத்வஜாம் ஹத பிரவீராமாபன்னாம் சமுமிவ மகாஹவே வித்வஸ்த கவச்சாமிருத்ன. ஒரு சேனையில வந்து எல்லாமே உடைஞ்சிருக்கு, ஒண்ணுமே இல்லை. கஜராதி, அதாவது வந்து யானைகள் எல்லாமே அப்படியே கடக்கு. அந்த மாதிரி ஹத பிரவீராமாபன்னாம், அந்த மாதிரி ஒரு பெரிய சேனை வந்து இருக்கு. சபேனாம் சஸ்வனாம் பூத்வா சாகரஸ்ய சமர்த்திதாம் பிரசாந்தமாருதோத்தாதாம் ஜலோர்விஸ்வனாம் சபேனாம் சஸ்வனாம் பூத்வா. அந்த சமுத்திரம் வந்து சத்தத்தோட அப்படியே இருக்குமே, அதுவும் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருந்ததுன்னா அந்த மாதிரி அயோத்தி இருக்கு, சத்தமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம. சம்மூட நிகமாம் ஸ்தப்தாம் சம்சுப்த விபணாபனாம் பிரச்சன்ன சசி நட்சத்திராம் யாமிகாம் விதரேத்யதா. எல்லா கடைகளும் முடியுது, நிகமாம் ஸ்தப்தாம், கூட்டமே இல்லை எங்கேயுமே. அப்படி இருக்குன்னா ராத்திரியில வந்து நட்சத்திரங்கள், அதாவது வந்து நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லாம அப்படியே கும்பிட்டா இருக்கும். இந்த மாதிரி அயோத்தி கும்பிட்டா இருக்கும் ராமர் இல்லாம. இந்த அயோத்தியை பார்க்கறது பரதன் இருக்க முடியல. அதனால வந்து அவர் சொல்றார், நான் வந்து இருக்கும்போது எனக்கு வந்து அப்பா நினைவு தான் வருது. நான் மேல வந்து நந்தி கிராமத்துக்கு போறேன். நந்தி கிராமம் வந்து கோசல தேசத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து நான் வந்து ராஜ்யத்தை பார்த்துக்கிறேன், அப்படின்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு மேல போறேன். भ्रातुर्भजनकारी च प्रतिज्ञा पारगस्तदा पालुके त्वभिषिच्याथ नन्दिग्रामे वसत्तदा समारभ्यजनं छत्रं धारयामास सस्वयं भरतशासनं सर्वं पादुकाभ्यां निवेदयत्. தம்பிக்கு வந்து அண்ணாவுடைய வச்சனத்தை வந்து பரிபூர்ணமா செஞ்சவராய், பிரதிஜா பாலகா, பிரதிஜையை வந்து பங்கம் பண்ணாதவராய், பாதுகைக்கு புஷிச்சாத அவர் வந்து அந்த மாதிரி இருந்துட்டு நந்தி கிராமத்துல வந்து பாதுகைகளுக்கு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணார், அபிஷேகம் பண்ணார், ராஜாவா ஏத்துட்டார். சபாலம் விஜயம் சத்திரம், சத்திர சாமராளோட அந்த பாதுகைகளை சேவிச்ச தாரயாமாசஸ்வயம், அந்த பாதுகளை அவரே எடுத்துட்டார். பரத சாசனம் சர்வம், அது பாதுகைக்கு நிவேதனம்னா என்னன்னா எல்லா இடத்துலயுமே எப்போது ஒரு விஷயம்னா அந்த பாதுகைகளுக்கு கொடுத்துதான் பரதன் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாராம். நீங்க வந்து பாதுகைகள் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்.
ஒரு விஷயத்த பண்ணணும்னா நம்ம அதை கொடுத்து பண்றது எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு வேதம் பாதுகாக்கிறதுக்கு வந்து அது கொடுக்குறாரு. தாரையா மாச ஸ்வயம் சாசனம் சொல்லணும் இன்னெல்லாம் விஷயம் ராஜ்யம் அதெல்லாம் அப்படியே கொடுக்குறாரு பாதுகாக்கிறதுக்கு. இந்த மாதிரி அந்த ராஜ்யத்தை அவர் பார்த்துக்கிறார் அப்படின்னு ஆகுது. மேல கொஞ்சம் தான் இருக்கு அயோத்தியா காண முடியாது. மேல வந்து ராமர் வந்து சித்திரக்கூடத்துல இன்னுமே இருக்க அங்க வந்து இந்த பரதன்லாம் இதெல்லாம் போன அதெல்லாம் நினைவே இருக்காரு. மேலேயுமே அந்த ரிஷிகள்லாம் வந்து இருக்காங்க. அந்த ரிஷிகள்லாம் வந்து கிளம்பிடுறான் அந்த சித்திரக்கூடத்துல. அவளுக்கு பயம். ஏன்னா வந்து தண்டகாவனத்துல கரண் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா, ராவணனுடைய தம்பி. எல்லாரையும் போட்டு இம்சிக்கிறான், யஜ்ஞங்களை போட்டு அப்படியே வந்து துவம்சமாக்குறான். இது தாங்க முடியாம பல ரிஷிகள் வந்து மேல ஹிமாலயத்துக்கு போறான். ராமரோ வந்து பாக்குறாரு, அவளை வந்து கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறான். அப்புறம் மேல அவருடைய ஒரு வேலைக்கு வர சில ரிஷிகள் ராமருடைய திருப்பி வரான். ராமரோ சித்திரக்கூடத்துக்கு அவர் வடக்கு திசைக்கு போறார், கிழக்கு திசைக்கு வர ஆரம்பிச்சார், தண்டகாவனத்துக்கு வர ஆரம்பிச்சார். ஏன்னா வந்து அவரோ சத்திரியன், அவரோ ராமர், சத்திரியன் ராமர். எங்க வந்து பிரச்சனை இருக்கோ அங்க போவார். அதனால வந்து அடுத்ததாக அவர் வந்து அந்த தெற்கு திசைக்கு வர தண்டகாவனத்துக்கு வந்துட்டே இருக்கார். நடுவுல வந்து அத்ரி அனுசூய ஆசிரமத்துக்கு வர வந்து அத்ரி மகர்ஷியை பார்க்கறார். அங்க சீதா வந்து அனுசூயோட பேசலாம், அனுசூய அம்மாவோட பேசலாம். அனுசூய பெரிய யோகி, பெரிய பதிவிரத. அதாவது வந்து அவங்க அனுசூய வந்து சீதையோட பேச சொல்றா, ஸ்ரீனாம் ஆரிய சுபாவானாம் பரமம் தெய்வதம் அம்மா. பெரிய விஷயம் பண்ணிருக்க சீதை. ராமர் பின்னாடி வந்து ஒண்ணுமே கேட்காம அப்படியே வந்திருக்கேன். ஆரிய சுபாவானாம் ஒரு ரொம்பவே தெளிவான ஸ்திரீகள். அவளுக்கு வந்து என்னன்னா பரமம் தெய்வ தம்பதி பகிதான் அவளுக்கு வந்து தெய்வமானது. அந்த மாதிரி வந்திருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்றான். சீத்தையும் ஒன்றும் சீத்தை திருப்பி சொல்றாங்க அழகா. அது என்னமா அது, ராவணனுக்கு வந்து பத்தியா இருக்கும்போது கேள்வியே கேட்கணுமா? ஒரு பதிவிரதைனா வந்து யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும். ஆனா ராமனும் என்னை எப்பொழுதுமே பிரியமா பார்க்கக்கூடிய ஒரு தர்மத்துல இருக்கக்கூடியவர். நான் வந்து எப்படி நான் வந்து அவரை ஏசணும்? நான் போய் அவரை அவரும் எப்பொழுதுமே நிற்கக்கூடியவர், இந்த விஷயத்துக்கு தர்மத்துக்காக நிற்கக்கூடியவர் ஆச்சு. அதனால அவர் அந்த மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம். அது ஒண்டி இல்லை, நானே பண்ணல, என்னோட மாமியார் இருக்காளே கௌசல்யா எனக்கு சொல்லி வச்சா சில நல்ல விஷயங்கள்லாம் அனுபவம் அதெல்லாம் நான் அனுப்பிச்சு இருக்கேன். அதனால தான் நீ இருக்கேன் புண்ணியத்தோட சொல்றா சீதா. மேல வந்து அனுசூயை வந்து சீதா கல்யாணம் அப்படி ஆச்சு, சுயவரம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கலாம். சீதா கல்யாணம் சீதா வந்து சீதா கல்யாணம் சுத்தமா சொல்றா. முன்னாடி பார்த்ததுனால நான் திருப்பி சொல்ல போறது இல்லை. ஆனா வந்து அற்புதமா சொல்றா. அங்க வந்து சொல்றா அந்த மாதிரி ராமரே வந்து அப்பா வர வரைக்கும் ராவணனை கல்யாணம் பண்ணல, ராவணன் வந்து அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண அந்த மாதிரி சொல்லி, அதாவது அப்பாவையும் கொண்டு வரணும் தாரா திருக்காயத்தி முன்னாடி முதல் நாளை பார்த்தோம். ராவண சீதையே சந்தோஷமா இருந்தாங்க, அப்பா சீதை கல்யாணம். அதாவது ஒரு பிரேம வந்து ஒரு பக்கத்துல இருக்க, அதே சமயத்துல தர்மமும் நிஷ்டையும் ஒரு பக்கத்துல இருக்க, இனிமே சேர்ந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சீதை சொல்றாங்க. மேல அந்த நாள் ராத்திரியா இருக்கு, சந்தியா காலம் ஆயிடுது. ராத்திரி அப்படியே தூங்குறான். அடுத்த நாள் காத்தால மேல ராவன் வந்து தண்டகாவனத்துக்குள்ள சீதையோட லக்ஷ்மணோட பிரவேசிக்கிறான். இதோட இந்த அயோத்தியா காலம் முடியாது. நாளைக்கு 6 to 8 ஹோப்ஃபுல்லி வந்து அடுத்த கட்டம் நடக்கும் சீதா.